بسم الله الرحمن الرحيم طويل الشوق يبقى في اغترابي فقير في الحياة من الصحاب ومن يأمنك يا دنيا الدواهي تدوسين المصاحب في التراب وأعجب من مريدك وهو يدري بأنك في الورى أم العجاب ولولا أن لي معنى جميلا لبعت المكث فيها بالذهب الشوق يبقى في اغترابي فقير في الحياة من الصحاب ومن يأمنك يا دنيا الدواهي تدوسين المصاحب في التراب وأعجب من مريدك وهو يدري بأنك في الورى. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய மார்க்க வகுப்பு நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ரமலான் மாதம் சம்பந்தமான சில முக்கியமான சட்டங்களை விளங்கப்படுத்துவதாக அமையும் என்பதை முதலில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, நாம் இப்பொழுது ரமலான் மாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஷாபானிலே இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் ரமலான் சம்பந்தமாக நாங்கள் தயாராகி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம், அதனது வணக்க வழிபாடுகளுக்கும் அதில் எமது அமல்களுக்குமாக நாங்கள் தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம், சில விஷயங்களை ரமலான் பற்றி சில சட்டங்களை நாங்கள் மிகவும் சுருக்கமாக கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை இந்த குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்திற்குள் சுருக்கமாக நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, ரமலான் என்கின்ற அந்த மாதத்துடைய பெயரை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு அவனது தூதரோ சூட்டிய ஒரு பெயரல் அந்த மாதத்திற்கு. ஜாஹிலிய கால மக்கள் ரமலான் என்கின்ற சொல் எப்படி ஏனைய மாதங்கள் ஜாஹிலிய காலத்தில் இருந்ததோ அதே போன்று ரமலான் என்கின்ற மாதமும் 12 மாதங்களில் ஒரு மாதமாக ஜாஹிலிய காலத்தில் இருந்தது. ஆனால் அதுக்குரிய சிறப்பு எப்பொழுது வருகிறது தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிப்பட்டம் பெற்ற பின்னால் கூட அந்த சிறப்பு வரவில்லை. எப்பொழுது ரமலான் கடமையாக்கப்படுகின்றதோ அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா ஒரு சிறப்பை அதற்கு சொல்லுகின்றார். என்ன சிறப்பு தெரியுமா? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலானுடைய மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. ரமலான் என்கின்ற மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. எனவே அந்த மாதத்தில் என்ன செய்யுங்க? ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு. அந்த மாதத்தை அடைகின்றவர்கள் நோன்பு நோக்கட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுகிறார். அப்ப அந்த ரமலானுக்கு சிறப்பு வந்தது எதனால்? ரமலான் என்ற சொல்லாலே இல்லை, அந்த மாதத்தில் குர்ஆன் இறக்கப்பட்டதனால் தான் அந்த மாதத்திற்கு சிறப்பு வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு முன்னால் ரமலான் என்ற மாதம் இருக்குது, ஆனால் சிறப்பு இருக்கல. எப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஆகின்றார்களோ, அவர்களுக்கு குர்ஆன் இறக்கப்படுகிறதோ, அப்பொழுது அந்த மாதம் சிறப்பை பெறுகிறது. அதை அல்லாஹு தஆலா அதாவது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நோன்பு கடமையாக்கப்படுகின்ற நேரத்தில் சொல்லி காட்டுகிறான். நீங்கள் சூரா பக்ராவிலே அதாவது 183, 184, 185 இந்த வசனங்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுருக்கமாக அல்லாஹ் தஆலா ரமலானை பற்றி சொல்லி காட்டக்கூடிய ஒரு சூரா வசனங்களில் அவைகள் முதன்மையானவைகள். எப்படி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான்? ஏன்னா ரமலானுக்குள்ள உள்ள விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ரமலானுடைய சிறப்பண்டா என்ன, ரமலானை பற்றி நாங்கள் கொஞ்சம் முதலாவது என்ன செய்யணும்,
தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன் சென்றவர்கள் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதுபோல உங்களுக்கு என்னது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இறையச்சம் உடையவர்கள் ஆகலாம், நீங்கள் இறையச்சம் உடையவர்கள் ஆகலாம் என்பதற்காக முன் சென்றவர்களுக்கு கடமையாக்கப்பட்டது போன்று உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கடமையில தான் நாங்க உடன்பாடு, நாங்க ஒத்து போறோம். ஆனா முன் சென்றவர்களுக்கு எப்படி எல்லாம் நோன்பு இருந்துச்சு? நாங்க நோன்பு பிடிக்கிறோம் எதுல? சாப்பிடாம இருக்கிறதும் குடும்ப உறவில் ஈடுபடாமல் இருப்பதும், இதுதான் நாங்க பிடிக்கிற நோன்பு. ஆனா முன் சென்ற மக்கள் அல்லாஹ் தஆலா வேற மாதிரியெல்லாம் நோன்பை அனுமதித்திருந்தார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றா என்ன, இன்னி நதர்து லிர்ரஹ்மானி ஸௌமன் ஃபலன் உகல்லிமல் யௌம இன்சியா, நான் இறைவனுக்கு நோன்பு வைக்க நான் நேர்ச்சை செய்துள்ளேன், எனவே இன்றைய தினம் யாரோடும் பேச மாட்டேன். நான் இறைவனுக்கு நோன்பு வைக்க நேர்ச்சை செய்துள்ளேன், எனவே இன்றைய தினம் நான் யாரோடும் பேச மாட்டேன். அப்ப அது என்ன நோன்பு? பேச மாட்டேன் என்றும் என்ன ஒரு காலத்துல நோன்பு இருந்துச்சு. யாரோடையும் நான் என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன், சைக்கினியாக மட்டும்தான் பேசுவேன். இப்படி பலவிதமான நோன்புகள் முன் சென்ற மக்களுக்கு இருந்துச்சு, அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டிருந்தது. ஆனால் எங்களுக்கு அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசாம இருக்கிறது, நடந்து போறன்றது, இது மாதிரியான நோன்புகளை எல்லாம் என்ன செய்தார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது என்ன? குடும்ப உறவில் ஈடுபடாமல், சாப்பிடாமல், குடிக்காமல் இருக்கின்ற நோன்பு. அப்ப முன் சென்றவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஐயாமம் மஅதூதாத், ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள், வருஷம் முழுசும் அல்ல, ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள். ஃபமன் கான மின்கும் மரீலன் அவ் அலா சஃபரின், உங்களில் யாராவது நோயாளியாக இருந்தால் அல்லது பிரயாணத்தில் இருந்தால், உங்கள் யாராவது நோயாளியாக இருந்தால் அல்லது பிரயாணத்தில் இருந்தால், ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர், ஏனைய நாட்களில் அவர் நோன்பை வைத்துக் கொள்ளட்டும். வஅலல்லதீன யுதீகூனஹு ஃபித்யத்துன் தஆமு மிஸ்கீன். இப்ப இது இந்த வசனம் ரமலான் கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வசனம். இப்ப சொல்றது எது? வஅலல்லதீன யுதீகூனஹு ஃபித்யத்துன் தஆமு மிஸ்கீன், நோன்பு பிடிக்க சக்தி இருந்தும் யார் பிடிக்காமல் இருக்கின்றார்களோ. இப்படி குர்ஆன்ல சூரத்துல் பக்ரால 184வது வசனம். எப்படி? நோன்பு பிடிக்கக்கூடிய சக்தி இருந்தும் யார் நோன்பு பிடிக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கட்டும், அவர்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கட்டும். ஃபமன் ததவ்வஅ கைரன் ஃபஹுவ கைருன் லஹு, அவர் மேலதிகமாக உணவளித்தால் அது அவருக்கு சிறந்தது. வஅன் தஸூமு கைருன் லக்கும், நோன்பு பிடிப்பது தான் உங்களுக்கு நல்லது. நோன்பு பிடிக்க சக்தி இருந்து நோன்பு பிடிக்காம ஏழைகளுக்கு பரிகாரம் கொடுக்கிறதை விட நோன்பு பிடிப்பதுதான் உங்களுக்கு சிறந்தது. இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால். அப்ப இது எப்ப இறக்கப்பட்ட வசனம்? நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் இறக்கப்பட்ட வசனம். ஆரம்பத்தில் சக்தி உள்ளவங்களுக்கு சாய்ஸ் இருந்துச்சு, விரும்பினா நோன்பு பிடிக்கலாம், விரும்பாட்டி என்ன செய்யலாம், அவருக்கு டைம் இல்லை, ஏதோ ஒரு ரீசன் அவர் நோன்பு பிடிக்கலைன்னா அவர் ஏழைகளுக்கு தர்மம் செய்யலாம். ஆனா உங்களுக்கு நோன்பு பிடிக்கிறதா நல்லது அப்படின்ற அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? அந்த இடத்துல சொல்றான். சொல்லிட்டு பின்னால் அல்லாஹ் தஆலா சொல்வதை பாருங்கள். 185வது வசனம் தொடர்ந்து, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதன் லின்னாசி வ பய்யினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், மக்களுக்கு நேர்வழியாகவும் பாத்திலையும் ஹக்கையும் பிரித்து காட்டக்கூடியதாகவும் தெளிவுபடுத்தக்கூடியதாகவும் உள்ள குர்ஆன் இந்த ரமலான் மாதத்தில் தான் இறக்கப்பட்டது. அந்த குர்ஆன் இந்த ரமலான் மாதத்தில் தான் இறக்கப்பட்டது. ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு, உங்களில் யாராவது ரமலான் மாதத்தை அடைந்தால் அவர் நோன்பு பிடிக்கட்டும், அதை அடைந்தால் அவர் நோன்பு பிடிக்கட்டும். கடமையாக்குறான் அல்லாஹ் தஆலா, கடமை. வமன் கான மரீலன் அவ் அலா சஃபரின், யாராவது நோம்பாளியாக அதாவது நோயாளியாக இருந்து அல்லது பிரயாணத்தில் இருந்தால் ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர், அவர் வேறு நாட்களில் அந்த நோன்பை வைத்துக் கொள்ளட்டும். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், உங்களுக்கு அல்லாஹ் இலகுவைத்தான் நாடுகிறான், கஷ்டத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சுமத்த விரும்பவில்லை. வலி துக்மிலுல் இத்தத, காலத்தை நீங்கள் பூர்த்தி செய்வதற்காகவும், வலி துகப்பிருல்லாஹ அலாமா ஹதாக்கும், உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அல்லாஹ்வை நீங்கள் பெருமைப்படுத்துவதற்காகவும், வலஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும். அப்படி என்று அல்லாஹ் தஆலா சூரா பக்ரால 83, 84, 85 ஞாபகம் வச்சு கொஞ்சம் என்ன செய்யுங்க, தர்ஜமா வாசிக்குங்க. 183, 184, 185 சுருக்கமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இந்த ரமலானுடைய சப்ஜெக்டை சுருக்கமாக அந்த சூறால ஆரம்பமாக முன் சென்றவங்களுக்கு விதியாக்கப்பட்டது போலதான் உங்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் கடமையாக இருக்கல, பிறகு கடமையாகுது. இதெல்லாம் அல்லாஹ் தஆலா சுருக்கமாக சொல்லி காட்டுகிறான்.
ரமலானை பற்றி எப்போ பேசினாலும் இந்த விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்வது மிகவும் நல்லது. இது ரமலான் சம்பந்தமாக சுருக்கம். இன்னொரு செய்தி என்னடா, சில மக்கள்கிட்ட தவறான ஒரு கருத்து இருக்கு, ரமலான் என்று சொல்லக்கூடாது. ரமலான் என்று சொல்லக்கூடாது. ரமலான் என்றா மொழியில என்ன கருத்துண்டா சுட்டெரிக்கக்கூடியன்னு அர்த்தம். வணங்கிட்டா, சுட்டி எரிக்கக்கூடியன்னு அர்த்தம். நீங்க லா தகூலு ரமலான், ரமலான் என்று சொல்ல வேண்டாம். வலாக்கின் கூலு ஷஹ்ரு ரமலான், ஷஹ்ரு ரமலான் என்று சொல்லுங்க, ரமலான் மாதம் என்று சொல்லுங்கள். ரமலான் என்று மட்டும் என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம் என்று ஒரு பலகீனமான ஒரு செய்தி இருக்குது. ஒரு பலகீனமான ஒரு செய்தி இருக்குது. நீங்க ஹதீஸ்ல பார்க்கல, மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன், யார் ரமலானில் நம்பிக்கையோடும் நன்மை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகிறாரோ என்று ஹதீஸ் வருது. அதுல எப்படி வருது, மன் காம ஷஹ்ர ரமலான் என்று வரல, மன் காம ரமலான. ஆனால் ரமலான் என்று சொன்னாலும் சரி, ரமலான் மாதம் என்று சொன்னாலும் சரி, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இது சிலரிட்டிருக்கக்கூடிய தவறான ஒரு நம்பிக்கை. இரண்டாவது என்னன்னு சொன்னால், இந்த ரமலானில் நோன்பு நோட்பதிலும் ரமலானில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதிலும் ஒரு தனி சிறப்பு இருக்கு. ரமலானை நாங்கள் எதிர்நோக்கிறது நோன்புக்காக வேண்டிதான். ரமலானை எதிர்நோக்குவது ரமலானில் முதல் கடமை, ஆக உச்சகட்ட கடமை அது நோன்பு நோட்கிறது தான். ஆனால் ரமலான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நோன்பு நோட்கிறது எந்த டைம்ல நோன்பு நோட்போம், சஹர் தொடக்கம் மகரிப் வரைக்கும் தான். அது வரைக்கும் தான். ரமலான் சிறப்பு இல்லை. இரவு நேரத்தில் நிறைய வணக்க வழிபாடுகள், அந்த மாதமே ஒரு வணக்க வழிபாட்டுக்குரிய மாதமாக இஸ்லாம் எங்களுக்கு என்ன செஞ்சு சொல்லி காட்டுறீங்க. ஆனா ரமலான்ல எங்களுக்கு கடமை எது, நோன்பு பிடிக்கிறது தான். ரமலானில் கடமை நோன்பு வைப்பது மட்டும்தான். ஆனால் அந்த ரமலானுடைய மாதத்தையே ஒரு வணக்க வழிபாட்டுக்குரிய மாதம் போன்று இஸ்லாம் என்ன செய்கிறது, நிறைய விஷயங்களால் அலங்கரித்திருப்பதை பார்க்கிறோம். அதனால ரமலான் மாதத்துடைய வணக்க வழிபாடுகளுடைய சிறப்புகளை நாங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அப்பதான் உள்ளம் என்ன செய்யும், அதுக்குரிய ஆர்வத்தை பெறும். பாருங்க, இந்த தொடர்ந்து நோன்பு பிடிக்கிறது இருக்குதானே, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தடையான விஷயம். தொடர்ந்து நோன்பு பிடிக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, நோன்புகளில் மிகச் சிறந்தது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பு. ஏன், அவர் ஒரு நாள் நோன்பு பிடிச்சா ஒரு நாள் நோன்பு விடுவார். அதான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் என்ன செய்வாரு, நோன்பு பிடிப்பார். எங்களுக்கும் கூட தொடர்ந்து நோன்பு பிடிக்கிறதுக்கு சில கட்டங்களை தவிர வேறு அனுமதி இல்லை. ஆனால் ரமலான் மாதத்தை பொறுத்தவரைக்கும் நாங்கள் என்ன செய்யணும், தொடர்ந்து விடாமல் நோன்பு பிடிக்க வேண்டும். இப்படி விடாமல் பிடிக்கின்ற நோன்பை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல 2-3 இடங்களில் பாவம் மன்னிப்பு என்று சொல்லி காட்டுகிறான். சூரத்து நிசாவில் 92வது வசனம், சூரத்து நிசாவில் 92வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், யாராவது ஒரு முஃமினை தவறாக கொலை செய்து விட்டால், வேணுமென்றல்ல, சப்போஸ் தவறாக கொலை செய்து விட்டால் அவர் என்ன செய்யணும் என்று அல்லாஹு தஆலா பட்டியல் போட்டு சொல்லிக்கிட்டு வாரான். அப்படி சொல்லிட்டு வர நேரத்தில் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். அடிமை விடுதலைக்கு அவருக்கு சக்தி இல்லை என்றால் ஃபமல்லம் யஜித் ஃபஸியாமு ஷஹ்ரைனி முத்ததாபிஐனி தௌபத்தம் மினல்லாஹ், அவர் 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு பிடிக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்காக. இப்படி 2 மாதங்கள் ஃபஸியாமு ஷஹ்ரைனி முத்ததாபிஐனி தௌபத்தம் மினல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்காக 2 மாதங்கள் தொடர்ந்து என்ன செய்யணுமாம், நோன்பு பிடிக்க வேண்டும். வக்கான் அல்லாஹு அலீமன் ஹக்கீமா, அல்லாஹு தாலா அறிந்தவனாகவும் ஞானமுள்ளவனாகவும் இருக்கிறான். சூரத்து நிசா 92வது வசனம். அப்ப அல்லாஹ் அங்கனிக்கு தொடர்ந்து 2 மாதம் நோன்பு பிடிக்க சொல்றான். தெரியாம ஒருவனை கொலை செய்து விட்டவர், அவர் தந்த அந்த குடும்பத்துக்கு பரிகாரத்தை கொடுத்துட்டு அடிமை விடுதலைக்கு சக்தி இல்லை என்று சொன்னால் அவருக்கு தௌபா 2 மாதம் தொடர்ந்து நோன்பு பிடிக்கிறது. அப்ப தொடர்ந்து நோன்பு பிடித்தல் என்பது ஒரு பாவ மன்னிப்புக்கு என்னது, ஒரு மிகப்பெரிய வழி என்றதை நாங்க புரிஞ்சுக்கிறோம். இது சூரத்து நிசா 92வது வசனம். சூரத்துல் முஜாதலா 3-4வது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான், அதாவது பெண்கள்கிட்ட இருந்து லிஹார் செய்யறவங்க, லிஹார்ண்டா நீ என்ற தாயை போல, உன்னோட இப்போ நான் வாழ்க்கை நடத்த மாட்டேன், நீ என்ற மகரம் போல, அப்படின்னு அந்த தலாக்கும் சொல்லாம வார்த்தைகளால மனைவி விட்டு ஒதுங்கி கொள்றாங்களே, இவங்களை பத்தி அல்லாஹு தாலா சொல்றான், இவர்கள் திருப்பி கணவன் மனைவியாக மறுபடி சேர நினைத்தால், குடும்ப உறவில் ஈடுபட நினைத்தால் அவர்கள் என்ன செய்யணும் தெரியுமா, சொல்லி காட்டுறான், அடிமையை விடுதலை செய்யணும். அடிமை விடுதலைக்கு சக்தி இல்லை என்றால் ஃபமல்லம் யஜித் ஃபஸியாமு ஷஹ்ரைனி முத்ததாபிஐனி மின் கப்லி அய்யதமாஸா, அவர்கள் இருவரும் சேர்வதற்கு முன்னால் 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு பிடிக்க வேண்டும். யார் இவர் சொல்றவர், கணவர் என்ன செய்யணும், நோன்பு பிடிக்கணும் தொடர்ந்து 2 மாதம். அப்ப விளங்குதா, தொடர்ந்து 2 மாதம் நோன்பு பிடித்தல் எல்லாம் செஞ்ச குற்றத்துக்கு பரிகாரமாக, செஞ்ச குற்றத்துக்கு பரிகாரமாக அல்லாஹ் தஆலா சொல்ற. ரமலான் கூட 1 மாதம் தான் தொடர்ந்து, ஆனால் இங்க தண்டனையாக அல்லாஹ் தஆலா தௌபாவாக சொல்லக்கூடியவைகள் எல்லாம் தொடர்ந்து 2 மாதங்கள். தவறான கொலைக்கு அடுத்தது என்ன, பெண்கள் இந்த லிஹார் செஞ்சிருந்து திருப்பி சேர நினைத்தால், இந்த இடங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறதை பார்க்கிறோம். அப்ப முதலாவது
ரமலானை எதிர்நோக்கக்கூடிய நாங்கள் மனதில் ஒரு எண்ணம் வைக்கணும். என்ன தெரியுமா? என் டோட்டல் பாவங்கள், மனிதன் வந்து பாவங்களை கணிப்பிட்டு பார்த்தேன்னு சொன்னால் எல்லாமே என்ன செய்ய ஞாபகத்தில் இருக்காது, எல்லாமே ஞாபகத்தில் இருக்காது. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? அஹ்ஸாஹுல்லாஹு வ நஸூஹு, அவர்கள் மறந்து விட்டார்கள், அல்லாஹ் கணக்கிட்டு வைத்திருக்கிறான். அவர்கள் மறந்து விட்டார்கள், அல்லாஹ் கணக்கிட்டு வைத்திருக்கிறான். அப்ப இந்த ரமலான் மாதம் எங்களுக்கு ஒரு தௌபாவுக்குரிய ஒரு மாதம். நாங்கள் வந்து அதுல தௌபா செய்கின்ற நோன்பு பிடிப்பதே எங்களுக்கு என்ன செய்யும்? ஒட்டுமொத்த பாவங்களையும் எங்களை அறியாமல் கரைத்து விடக்கூடிய ஒரு மாதம். அந்த எண்ணத்தோடு எங்களிடத்தில் நோன்பு என்ன செய்யணும்? வர வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்தது பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை வந்து நாங்க உணராத சில பாவங்களுக்கு பரிகாரமா வைக்கிறாங்க. என்ன உணராத பாவங்கள்? நாங்க யாராவது பாவம் பட்டியலில் இதை சேர்க்கிறோமா? அடுத்த வீட்டோட சச்சரவுப்பட்டுக் கொள்றோம். ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, காணி பிரச்சனையோ, கட்டுமான பிரச்சனையோ, அல்லது புள்ளகள் பிரச்சனையோ, இப்படி எத்தனையோ சண்டைகள் என்ன செய்யும்? யாருக்கும் வரும். வாய்த்த பெரிய சண்டை இல்லாட்டி எனது வாய்த்தக்கமா வரும், ரெண்டு சத்தம் வரும். நடக்குதா இல்லையா? நடக்கும். அதுபோல கணவன் மனைவிக்கு இடையில 1000 பிரச்சனைகள் வந்து போகும். பாவம் பட்டியல யாராவது அதை சேர்க்கிறதா? நான் இன்றைக்கு என் மனைவிக்கு ஏசி விட்டேன், இது ஒரு பாவம். இப்படி யாரா கணிப்பிடுவோமா? கணிப்பிடுறது குறவு. அதெல்லாம் பாவம் லிஸ்ட்லயே இல்லை. கொஞ்சம் பேர் நன்மை லிஸ்ட்ல வச்சுட்டு இருக்கிறாங்க. அதை அந்த லெவலில் தான் என்ன செய்யுது, அதை நாங்கள் வச்சுட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இதுக்கெல்லாம் சேர்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சஹீஹுல் புகாரியில் 1895வது இலக்கம். உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க, ஹுதைபா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள், ஃபித்னத்துர் ரஜுல் ஃபி அஹ்லிஹி வ மாலிஹி வ ஜாரிஹி, ஒரு மனிதன் தன் குடும்பத்துக்குள் ஏற்படக்கூடிய சோதனைகள் பிரச்சனைகள், அண்டை வீட்டாரோடு பட்டுக்கொள்ளக்கூடிய சோதனைகள் பிரச்சனைகள், தன் சொத்திலே ஏற்படக்கூடிய சோதனைகள் பிரச்சனைகள், இவைகளில் உள்ள இந்த பாவங்கள் குழப்பங்கள் எல்லாவற்றையும் துகஃபிருஹஸ் ஸலா வஸ்ஸியாம் வஸ்ஸதகா, தொழுகையும் நோன்பும் தான தர்மங்களும் இல்லாமல் ஆக்கிவிடும். தொழுகையும் நோன்பும் தான தர்மங்களும் அதை என்ன செஞ்சிருமா? அதுக்கு பரிகாரமாக அமையும் என்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப எங்களுக்கு தெரியாம இந்த மாதிரியான சச்சரவுகள் ஒரு பட்டியல் எங்களோட மனசுல ஒரு மேகமூட்ட மாதிரி இருக்குது. அதுகளெல்லாம் எது போக்குமாம்? இந்த நோன்பும் தொழுகையும் சதக்காவும் போக்கும். ஏன்னா அது மனிதன் வந்து கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத செக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது சின்ன சின்ன சச்சரவுகள். அப்ப நோன்பு எங்களை அறியாத தவறுகளுக்கான பரிகாரம். குடும்பம், அண்டை வீடு, சொத்து, இதுல என்னது பரிகாரம். என்னதான் ஒரு மனுஷன் நேர்மையா பிசினஸ் பண்ணிட்டாலும் சில இடங்கள்ல மனமுரண்டா என்ன செஞ்சு கொள்வான், நடந்து கொள்வான். தாராள தன்மை இல்லாம நடந்து கொள்வான். கொஞ்சம் அந்த மாதிரி எல்லாம் என்ன செஞ்சிருப்பான், நடந்திருப்பான். இவைகளுக்கெல்லாம் இந்த நோன்பு என்ன செய்யும்? பரிகாரமாக அமையும். அடுத்தது சஹீஹுல் புகாரியில் 1896வது இலக்கத்தில் சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்ன ஃபில் ஜன்னதி பாபன் யுகாலு லஹு ரையான், சொர்க்கத்தில் ரையான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கதவு இருக்கிறது, ஒரு வாசல். சொர்க்கம் என்கின்ற உலகம், சொர்க்கம் என்கின்ற தோட்டம் என்றதை விட சொர்க்கம் என்கின்ற உலகத்தில் வாசல்கள் இருக்கின்றன. அதில் ரையான் என்கின்ற ஒரு வாசல் இருக்கிறது. யதுகுலு மின்ஹு ஸாயிமூன் யௌமல் கியாமா, மறுமை நாளில் நோன்பாளிகள் அதனால் நுழைவார்கள். லா யதுகுலு மின்ஹு அஹதுன் கைருஹும், அதனால வேற ஆட்கள் நுழைய மாட்டார்கள், வேறவர்கள் நுழைய மாட்டார்கள். யுகாலு ஐன ஸாயிமூன், நோன்பாளிகள் எங்கே என்று அழைக்கப்படுவார்கள். ஃபயகூமுன, எல்லாரும் எழும்புவார்கள். லா யதுகுலு மின்ஹு அஹதுன் கைருஹும், அந்த எழும்பி போறவங்களை தவிர வேற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, அதற்குள்ளால் நுழைய மாட்டார்கள். ஃபஇதா தகலு உக்லிக அலைஹிம் ஃபலம் யதுகுல் மின்ஹு அஹதுன், நுழைஞ்ச உடனே கதவு பூட்டப்படும், வேற யாரும் நுழைய மாட்டார்கள். புகாரில வருது. முஸ்லீம்கள் எல்லாரும் நோன்பு பிடிக்கிற கடமையா இல்லையா? முஸ்லீம்கள் எல்லாரும் நோன்பு பிடிக்கிற கடமை. அப்ப ரையான் என்ற வாசலால எல்லாரும் போவாங்களா? நோம்பாளிகள் மட்டும் தான் அதனால போவாங்க. அப்ப ரையான் என்ற வாசலால எல்லா முஸ்லீம்களும் போகணுமா இல்லையா? எல்லா முஸ்லீம்களும் போனா இன்னொருத்தர் போக மாட்டாங்கிறதுக்கு அர்த்தம் இல்லையே, இன்னொருவர் போக மாட்டான்றதுக்கு அர்த்தம் இல்லை. இந்த ஹதீஸை எப்படி விளங்கணும் தெரியுமா? அடுத்த ஹதீஸை பாருங்க. சஹீஹுல் புகாரியில் 1897வது இலக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் கான மின் அஹ்லில் ஜிஹாத், யார் ஜிஹாதுக்குரியவர்களாக இருக்கிறார்களோ, ஜிஹாது குழுவினராக ஜிஹாதுக்குரியவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்துக்குள்ள எப்படி நுழைவாங்க தெரியுமா? துஅய மின் பாபில் ஜிஹாத், ஜிஹாத் என்கின்ற வாசலால் சொர்க்கத்திற்குள் அழைக்கப்படுவார்கள். மன் கான மின் அஹ்லி ஸலா, தொழுகைக்கு உரியவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் தொழுகையின் வாசலால் அழைக்கப்படுவார்கள். மன்கான மின் அஹ்லி சதகா, யார் தர்மத்திற்கு உரியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தர்மத்துடைய வாசலால் அழைக்கப்படுவார்கள். மன்கான மின் அஹ்லி சியாமி, யார் நோன்புக்கு உரியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் துஅய மின் பாபிர் ரையான், ரையான் என்கின்ற வாசலால் என்ன செய்யப்படுவார்கள், அழைக்கப்படுவார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த எல்லா வாசலாலையும் அழைக்கப்படுறவங்க யாரா இருக்கிறாங்களான்னு?
எல்லா வாசலாலையும் வாங்கன்னு அழைக்கப்படுகின்றவர்கள் யாராவது இருக்கிறார்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஅம் வ அர்ஜு அன் தகூன மின்ஹும். ஆம் இருக்கிறார்கள், நீங்கள் அவர்களில் ஒருவராக இருக்க நான் ஆசை வைக்கிறேன். நீங்கள் அவர்களில் ஒருவராக இருக்க நான் ஆசை வைக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரி 1897 இலக்கம். இதுல ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வராங்க தெரியுமா? நோன்பு பிடிக்கிறதல்ல, நோன்புக்கு உரியவர்களாக. ரமலான் மட்டும் பிடிச்சா அது வராது. ரமலான் மட்டும் பிடிச்சா அது வராது. ரமலான் எல்லாருக்கும் கடமை. யாருக்கு வரும்? திங்கள் வியாழன் ஒரு ஆள் நோன்பு பிடிக்கிறாரு. 3 நாட்கள் மாசத்துல 13, 14, 15 நோன்பு பிடிக்கிறாரு. இன்னென்ன அரஃபா, ஆஷூராண்டி என்னென்ன நோன்புகள் கிடைக்குதோ எல்லா நோன்பையும் பிடிக்கிறாரு. வேறவா சுன்னத்தா நோன்பு கண்டு சிலவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தொழுகை கண்டு அவருடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும், தர்மத்திற்கென்று அவருடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஜிஹாதுக்கென்று இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒன்று இல்லாமல் ஒன்றுக்கு என்ன செய்யும்? கடமையை விட கூடுதலான ஆர்வம் இருக்கும். அவரவர்களுடைய வாசலால் என்ன செய்யப்படுவார்கள்? அழைக்கப்படுவார்கள். இதில் எல்லா வாசலிலும் ஆர்வம் உள்ளவர்கள் எல்லா வாசலாலும் என்ன செய்வார்கள்? அழைக்கப்படுவார்கள். அபூபக்கர் அவர்களில் ஒருவராக இருக்க வாய்ப்புண்டு. ரசூலுல்லாஹ் அபூபக்கருக்கு இப்படி நிறைய சொல்லிக்கிறாங்க. ஒரு இடத்துல என்ன சொல்றாங்க? நீங்கள் அவர்களில் இல்லை என்றாங்க ரசூலுல்லாஹ். கரண்டை கையில கொடுக்கிறது பெருமையா? நீங்க அவர்களில் இல்லை, இதில் நீங்கள் அவர்களில் ஒருவராக இருக்க நான் ஆசை வைக்கிறேன் அப்படி என்றாங்க. இதுல ஒரு செய்தி. அப்ப இதை நாங்க புரிஞ்சுக்கொள்ளணும். நோன்பில் எங்களுக்கு கூடுதலான ஆர்வம் எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் என்ன செய்யும்? சேர்க்கும். ரையான் என்ற வாசலால் எங்களை கொண்டு போய் சேர்க்கும். அடுத்தது இந்த நோன்புக்குரிய சிறப்பை பாருங்க. சஹீஹுல் புகாரி 1899. ரமலான்ல ஏனைய காலத்துல நீங்க சைத்தானோட போராடுவதை விட ரமலான்ல சைத்தானோட போராடுவது கொஞ்சம் லேசி. அல்லாஹ் தஆலா ஒரு ஹெல்ப் பண்றான். என்ன லேசி? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இதா தகல ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாதம் நுழைந்து விட்டால் ஃபுத்திஹத் அபுவாபுஸ் ஸமா, சொர்க்க வானத்துடைய கதவுகள் அனைத்தும் மிகவும் அதாவது அகலமாக திறக்கப்படும். ஃபுத்திஹத்னா திறக்கப்படும். ஃபுத்திஹத்னா கடுமையாக திறந்து விடப்பட்டிருக்கும். வ குல்லிகத் அபுவாபு ஜஹன்னம், நரகத்தின் வாசல்கள் இறுக்கி மூடப்பட்டு விடும். வழங்கிட்டா வ சுல்சிலதி ஷயாத்தீன் வ சுஃபிததி ஷயாத்தீன், ரெண்டு மாதிரி வருது. சைத்தான்கள் விலங்கிடப்படுவார்கள். சைத்தான்கள் விலங்கிடப்படுவார்கள். இதுல நாங்க என்ன விளங்குறோம்னா, பொதுவாக உள்ள சைத்தான்கள் அவனவர்களோட ஒரு சைத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான் ஹதீஸ் இருக்கு. அவர்கள் அல்ல. வழங்கிட்டானே, அவரவர்களோட சைத்தான் படைக்கப்பட்டிருக்கிறானே, அது இதுல வராது. இதுல யார் வருவா? அதாவது சைத்தான்களை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமாக உலகத்துல வாழ்றவங்க இப்லீஸை தவிர. யாரை தவிர? சைத்தான்களுக்கெல்லாம் மெயினான ஆள் யாரு? இப்லீஸ். அவருக்கு தான் அவகாசம் எது வரைக்கும்? உலகம் அழிகிற நாள் வரைக்கும். சைத்தான்களை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. அப்போ ஒவ்வொரு மனிதனோட ஒரு சைத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான். அவர்கள் விலங்கிடப்படுகின்ற லிஸ்டுக்குள்ள வராது. சுல்சிலத்தி ஷயாத்தீன், சைத்தான்கள் விலங்கிடப்படுவார்கள். அப்ப நீங்க பாருங்க, எங்களுக்கு எங்களை நஃப்ஸை கட்டுப்படுத்துறதை தவிர பெரிய ஒரு போராட்டம் என்ன செய்யாது அந்த மாதத்தில் இருக்காது என்று இந்த செய்தி எங்களுக்கு சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கிறோம். இது ரமலானுடைய சிறப்புகள் ஒன்று. சஹீஹுல் புகாரி 1901 இலக்கத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பிஹி. யார் ரமலானில் ஈமானுடன், இதை நிறைய பேர் இரவு தொழுகிறவங்க கவனிக்கிறல. வணங்கிட்டா, ஈமானோடு கூலியை எதிர்பார்த்து யார் ரமலானில் நின்று வணங்குகிறாரோ. நிறைய பேர் பள்ளியில தராவி நடக்கு, ஜமாத்து நடக்கு, நம்ம தொழணும் என்றதுக்காக என்ன செய்யறாங்க? பேரு ஜமாத்துல நிக்கிறதே ஒழிய எப்படா முடியும் என்னது, நேற்று ஒருவர் தான் தொழுவிச்சார், இன்றைக்கு பாருங்க 1.5 மணி நேரம் நீட்டிட்டார், எங்களுக்கு வேலைக்கு தானே அப்படின்னு என்னது, அந்த அரை மணி நேரத்தை மிச்சம் டென்ஷனா பேசுறவங்க தான் கூட. ஆனால் இங்க என்ன வருது? நம்ம ஈமானன் வஹ்திசாபன், நின்று வணங்குறது எல்லா மாசத்துல நின்று வணங்கணும். விளக்கிட்டாடே, இங்க கூலி எதிர்பார்த்தல் என்கின்ற எண்ணம் அதிகமாக இருக்கணும். நம்பிக்கை என்கின்ற அந்த ஈமான் மிச்சம் அதிகமாக இருக்கும். ரமலானை விட மற்ற நாட்களை விட இதுல என்ன செய்யணும்? கூட இருக்கணும். அப்படி இருந்தால் அவருக்கு முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆனா ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டு படுற பாடு பாருங்க. நீங்க சலாத்தக்கூடிய இமாம் சலாம் கொடுத்த உடனேயே ஒரு பெரிய ஒரு மாச்சல், 15 நிமிஷம் 10 நிமிஷம் தான் அந்த 2 ரக்காத் முடிஞ்சிருக்கும். தண்ணி குடிக்கிறதும், அங்கே போறதும், போனுக்கு ஆன்சர் பண்றதும், இடுப்பு வளைக்கிறதும். ஏன் 2 ரக்காத் தொழுவிட்டாரா? 2 ரக்காத்துல டயர்ட் அல்லாது, இன்னும் ஒரு அவர் தொழணுமே என்ற டயர்ட் தான் அது. விளங்கிட்டானே, அந்த டயர்ட் என்ன தெரியுமா? இந்த 2 ரக்காத்துல இன்னும் ஒரு அவர் தொழணுமே அப்படி என்று அந்த டயர்ட். அந்த டயர்டில் எழுப்பி போறது, வார தண்ணியை குடிக்கிறது, வெளியே போறது, திடீர்னு கணக்கிறது. சில குரூப் என்ன செய்யணும்? ருக்குவுக்கு சேர்றது. விளங்கிட்டா, முதலா ரக்காத்துல ருக்குக்கு தான் ஒரு குரூப் சேரும். எப்பையும் முதலா ரக்காத்துல அந்த ஒரு ருக்குவுக்கு அல்லாஹு அக்பர் சேர்றாரு. விளங்கிட்டா, அவர் ருக்கு செஞ்சா ரக்காத்து கிடைக்கும் நம்பிக்கையில் அப்படி என்ன செய்யறாரு? செய்வதை பார்க்கிறார். அது ஒரு பிழையான நம்பிக்கை. விளங்கிட்டா, அது புறவு விளங்கப்படுது. ஆனால் பிழையான நம்பிக்கை. நாம் நின்றுக்கிற இடத்துல தான் சேரணும். அப்போதான் எங்களுக்கு அந்த ரக்காத்தை என்ன செய்யும்?
கிடைக்கும். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நீங்க பாருங்க, ரமலானை என்ன செய்யறாங்க, அந்த டயர்டா ஒன்றோ என்ன செய்யணும், தொழாம இருக்கணும். அல்லாஹ்விடத்துல வந்து பாசாங்கு காட்டுற மாதிரியான எண்ணப்பாடுகள் வரக்கூடாது. உனக்கு 5 ரக்காத் தான் 7 மணி நேரம், நீ 5 ரக்காத்தோட முடிச்சிடணும். விளங்கிட்டா? அப்ப ஏலாம வேணும் என்று என்ன செய்யறாங்க, எல்லாம் தொழுதென்ற பேரும் இருக்கணும், ஆனா ஒழுங்கா தொழுதும் இருக்கப்படாது என்ற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. மன்காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன், கூலியை எதிர்பார்க்கின்றவற்றை பொறுமைக்கு. கூலி ஒரு இடத்துல வேலை செய்யறாருன்னா அவர் என்ன செய்யணும், அவர் சம்பள தண்டைக்கு எதிர்பார்க்கிறாருன்னா மிச்ச நம்பிக்கையா வேலை செய்வாரா இல்லையா, அந்த எதிரிக்கு வணக்க வழிபாட்டுல. அதே போல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது இது வந்து மன் சாம என்று ஒரு அறிவிப்பு வருது. மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன், யார் ரமலானில் அதாவது ஈமானோடும் கூலி எதிர்பார்த்தும் நோன்பு வைக்கிறாரோ அவருக்கும் முன் சென்ற பாவங்கள் என்ன செய்யப்பட்டு விடும், மன்னிக்கப்பட்டு விடும். அப்ப ரமலானில் நான் இப்ப சொன்ன ஏராளமான சிறப்புகள் என்னது இருப்பதை பார்க்கிறோம். இது அல்லாமல் புகாரியில 1904 இலக்கத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், குல்லு அமல் இப்னி ஆதம லஹு இல்ல ஸியாம், எல்லா விதமான அமல்களும் அவரவர்களுக்குரியது. ஆதமுடைய எல்லா விதமான அமல்கள் அவரவர்களுக்குரியது, நோன்பை தவிர. நோன்பு எனக்குரியது, வஅன அஜ்ஸி பிஹி, நான் தான் அதுக்கு கூலி வழங்குவேன். என்ன அர்த்தம், எல்லாத்துக்கும் அல்லாஹ் தான் கூலி வழங்கணும். ஆனா நோன்புல ஒரு ஸ்பெஷலி, தொழுக நீங்க என்ன அமலையும் செய்யுங்க, சொல்லி காட்டித்தான் காட்ட முடியுமே ஒழிய, ரமலானில் சொல்லி காட்டித்தான் காட்ட முடியுமே ஒழிய செயலால என்ன செய்யலாது, காட்ட இயலாது. ஆனா தொழுகை எடுங்க, குர்ஆன் ஓதல் எடுங்க, தர்மத்தை எடுங்க, ஜிஹாத் எடுங்க, எதை எடுங்க, பிராக்டிக்கலி மற்றவனுக்கு என்ன செய்யலாம், காட்டலாம். நான் தொழுகிறேன் என்று காட்டலாம், நான் வந்து என்னது ஓதுறேன்னு என்று காட்டலாம், நான் தர்மம் செய்யறேன்னு என்ன செய்யலாம், செஞ்சு காட்டலாம். நான் நோன்பு முடிக்கிறேன்னு செஞ்சு காட்டலுமா, செஞ்சு காட்டலாது. அவனுக்கு சந்தேகம் வர மாதிரி நடக்கல. எப்படி அவன் உள்ளத்துல நினைக்க என்னட்ட இப்ப காட்டுறான், அப்புறம் போய் தண்ணியை குடிச்சாலும் குடிப்பான் என்று நினைக்கலுமா இல்லையா அவனுக்கு. ஆனா தர்மத்தில் அப்படி இல்லை, 1 லட்சத்தை கொடுக்கலாம், நேரடியா பள்ளிக்கு வந்து தொழுது காட்டலாம். அப்ப அதெல்லாம் வந்து பிராக்டிக்கலியா இன்னொருத்தனுக்கு பார்க்க இயலும். நோன்பை பொறுத்த வரைக்கும் சொன்னாதான் விளங்குமே ஒழிய, நான் நோம்பாளி என்றதை பிராக்டிக்கலா அவனுக்கு என்ன செய்யலாது, காட்ட முடியாது. நீங்க இஃப்தார் டைம்ல பள்ளியில ஒன்று கூடினாலும் இவன் நோம்பு முடிச்சிப்பானா இல்லையான சந்தேகம் என்ன செய்யும், இருக்கும். அப்படியா இல்லையா? எத்தனையோ பேர் இஃப்தாருக்கு வந்திருப்பாங்க, ஆனா அன்றைக்கு நோம்பே இருக்காது. அப்படி இருக்குமா இல்லையா? அவன் முடிவெடுக்கவே இயலாது. ரமலானை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யலாது, முடிவெடுக்கவே இயலாது. இவர் நோம்பாளி என்பதை அவர் வாயால சொன்னாலும் நம்பிக்கை வச்சுதான் என்ன செய்யலாம், கொண்டு போகலாம். அதனால அசௌமுலி, அது எனக்கென்னு மட்டும் உரியது, வேறொத்தனுக்கும் அது ஆகலாம், வேறொத்தனுக்கும் அது ஆக முடியாது. ஆனா தர்மத்தை அப்படி இல்லை, அழகான முறையில தர்மத்தை செஞ்சுட்டு அதை இன்னொருத்தனுக்காக செஞ்சு முடிக்கல, அல்லாஹ்வுக்கு இல்லாம இன்னொருத்தனுக்காக செஞ்சு முடிக்கல. நோம்பை இன்னொருத்தனுக்காக பிடிக்கல. நீங்க தண்ணி குடிக்காம ஒரு ஆளுக்கு நீங்க நோம்பு வைக்கிறேன்னு காட்டுறீங்க, காட்டினா நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா, தனியை பேத்து குடிச்சிருவீங்க. தனியை பேத்து காட்டி நோம்பு பிடிக்கிறவர் என்ன செய்வாரு, தனியை பேர் தண்ணி குடிப்பாரு, தனியை பேர் சாப்பிடுவாரு. அப்ப நோம்பு அங்க இல்ல, நோம்புன்றது இல்ல. ஒருவன் காட்டுறதுக்காக வேண்டி பசிலிப்பானா ஒரு நாள் ஃபுல்லா இருக்க இயலாது. அசௌமுலி, நோம்பு பிடிச்சா அது எனக்காக வேண்டி மட்டும்தான் பிடிக்க இயலும். வஅன அஜ்ஸி பிஹி, இன்னொருத்தருக்காக யாரும் நோம்பு வைக்க இயலாது, குடிச்சிருவாரு தின்றுவாரு. வழங்கிட்டா அது எனக்குரியது, நான் தான் கூலி வழங்குவேன் சொல்லிட்டார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்றாங்க, வஸியாமு ஜுன்னா, நோன்பு ஒரு கேடயம், நோன்பு ஒரு கேடயம். வஇதா கான யௌமு ஸௌமி அஹதிக்கும் ஃபலா யர்ஃபுஸ் வலா யஸ்ஹப், நீங்கள் நோன்பு பிடிக்கிற நாளாக இருந்தால் ஃபலா யர்ஃபுஸ், அவர் தீய அதாவது ஒழுக்கம் இல்லாத வேலைகள் ஈடுபட வேண்டாம். இதுல குடும்ப உறவும் அடங்கும். ஒழுக்கம் இல்லைன்னு அர்த்தம் அந்த வார்த்தைக்கு அதுவும் அடங்கும். அதே நேரத்தில் குடும்ப உறவில் என்ன செய்ய வேண்டாம், ஈடுபட வேண்டாம். வலா யஸ்ஹப், சத்தமிட வேண்டாம். இது ரமலான் நோம்புக்கு மட்டுமல்ல, திங்கக்கிழமை நோம்பு வச்சு போட்டு சத்தம் போடுற வாட்டியெல்லாம் இது ரமலானுக்கு மட்டுமே நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, எல்லா நோம்புக்கும் உரியது இது. வலா யஸ்ஹப், அவர் சத்தமிட வேண்டாம். ஃபஇன் சாபஹு அஹதுன் அவ் ஷாத்தமஹு அஹதுன், யாராவது ஒருவர் அவரை ஏசினால் அல்லது கடினமாக நடந்து கொண்டால் ஃபல்யகுல் இன்னிம்ரஉன் ஸாயிமுன், அவர் சொல்லட்டும் நான் நோன்பாளி, நான் நோன்பாளி என்று அவர் என்ன செய்யட்டும், சொல்லி விரட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. கேடயம், நான் ஒரு நோன்பாளி அப்படின்னு அவர் சொல்லி என்ன செஞ்சுக்கொள்ளட்டும், தப்பி கொண்டுட்டு போகட்டும். பேசவானா, ஏசவானா, திருப்பி பேச வேண்டாம். உங்களோட விஷயத்தை நீங்க என்ன செய்யுங்க, கண்ட்ரோலுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அடுத்தது, அதாவது இந்த ரமலான் இப்ப நான் உங்களுக்கு குர்ஆன் வசனம் மட்டும் வழங்கப்படுத்தி காட்டினேன். 2வது ரமலானுடைய சிறப்புகள் என்ன செய்தேன் உங்களுக்கு சொன்னேன். 3வது என்னன்னா, ரமலானுக்கு இப்ப நான் சொல்றதெல்லாம் ரமலானுக்குள்ள நுழைவதற்கு முன்னால் உள்ள விஷயம். 3வது ரமலான் விஷயத்துல ஒரு விஷயம் நான் கடைபிடிக்கணும். என்னன்னா, சிலர் வந்து ஷஅபான் 15க்கு பிறகு நோன்பு பிடிக்க மாட்டாங்க. ஃபைதன் தஸப ஷஅபான் ஃபலா தஸூமு,
அதை இதன் தசப ஷஅபான் ஃபலா தஸூமு 15 ஆகிவிட்டால் ஷஅபான் நோன்பு பிடிக்க வேணான்னு ஒரு செய்தி வருது, பலகீனமான லைஃபான செய்தி. இந்த செய்தியை பாருங்க, சஹீஹுல் புகாரில் 1914 இலக்கத்தில் வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், லா யதகத்தமன்ன அஹதுக்கும் ரமலான பிஸௌமி யௌமின் அவ் யௌமைனி இல்லா யகூன ரஜுலுன் கான யஸூமு ஸௌமஹு ஃபல்யஸும் ஸாலிகல் யௌம். உங்களில் ஒருவர் ரமலானுக்கு முந்தி ஒரு நாளோ 2 நாளோ நோன்பு பிடிக்க வேண்டாம். இப்போ நாளைக்கு ரமலான் வருமா இல்லையான்னு சந்தேகமான நாளண்டு வைங்களே, அப்போ நான் என்ன செய்யணும்னா இன்றைக்கும் நேற்று என்ன செய்யக்கூடாது, நோன்பு பிடிச்சிருக்க கூடாது, முந்தி பிடிக்க வேணாண்டு. ஏன்டா அது வந்து ரமலானோட சேர்ந்து 34 35 நோம்பு மாதிரி என்ன செஞ்சிடும், காட்டிடும். ஆனால் நீ வளமையாக நோன்பு பிடிச்சிட்டு வாரவராக இருந்து அது ஷஅபான் 30 உங்களுக்கு பிடிபட்டுட்டா பரவாயில்ல, விளங்கிட்டா? வளமையாக நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு பிடிச்சிட்டு வாரவர், அது சரியாக ஷஅபான் 30 என்ன செய்யுது, ஒரு நோன்பு பிடிபடுது, அடுத்த நாள் ரமலான் நோம்புன்னா அப்போ பரவாயில்ல. அப்படி இல்லாமல் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், நோன்பு பிடிக்க வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதைத்தான் இன்னொரு செய்தியில் சொல்கிறாங்க. அப்படின்னா சுனன் அபூ தாவூதில் 2334 இலக்கம் ஸலத் இப்னு ஸஃபர் என்ற ஒருவர் அறிவிக்கிறார், குன்னா இந்த அம்மார் அலியவும் அல்லது யுஷக்கு ஃபீஹி, சந்தேகப்படுற நாளில் நாங்கள் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இருந்தோம். அவ ஃபஅதா பிஷாத்தின், ஒரு ஆடை கொண்டு வந்தார் சாப்பிட்றதுக்கு. ஃபதனஹா பஅதுல் கௌம், அங்குள்ளவங்க சொல்லுவாங்க வானா நான் சாப்பிடலைன்னு சொன்னாங்க, நாங்கள் நோம்பாளி என்ன மாதிரி சொன்னாங்க. உடனே அம்மார் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, மன் சாம ஹாதல் யௌம், இன்றைய தினம் யார் நோன்பு பிடிக்கிறாரோ ஃபகத் அஸா அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாறு செய்து விட்டார். சக்குடைய நாள், சக்குடைய நாள் என்ன தெரியுமா, ஷஅபான் 29 பூர்த்தி, ஷஅபான் 29 பூர்த்தி. நாளைக்கு ஷஅபான் 30 ரமலான் 1, அப்படித்தானே? நாளைக்கு ஷஅபான் 30 ரமலான் 1 என்று இருக்கிற நாளில் யாரும் என்ன செய்யக்கூடாது, நோன்பு வைக்க கூடாது. இல்லைன்னா அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாறு செய்து விட்டார்கள். ஆனால் கொஞ்சம் பேர் யௌமு சக்குடைய நாளை எப்படி வழங்கி வச்சுக்கிறாங்க தெரியுமா, ரமலான் 29 நோன்பு பிடிக்கிறோமே, ரமலான்ல 29 நோன்பு பிடிச்சி 30வது நாள் பெருநாளாக நோம்பாண்டிருப்போம், இதை சில பேர் சக்குடைய நாள்ன்றாங்க. அது சக்குடைய நாள் அல்ல, சக்குடைய நாள்ன்றா நோன்பு பிடிக்க இயலாது. ஆனால் அங்கே என்ன செய்வோம், நாங்கள் 30 நோன்பு கட்டாயம் பிடிக்கணும் புற இல்லாட்டி, அப்படியா இல்லையா? சக்குடைய நாள்ன்றது ஷஅபான் 29க்கு புறவு வாரது, ஷஅபான் மாசத்துக்கு இப்போ வாரது, அப்போ 29க்கு புறவு வாரது. அது ரமலான்ல நாளைக்கு பெருநாளா இல்லையாண்டு வார நாள் சக்குடைய நாள் அல்ல, சக்குடைய நாள்ன்றது நாளைக்கு நோம்பா இல்லையாண்டு வருமே, அந்த நாள் தான் சக்குடைய நாள். இதில் நோன்பு பிடிக்க வானான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அதுலேருந்து என்ன விளங்குது, அதுக்கு முந்தி 28 பிடிக்கலாம், 26 பிடிக்கலாம், 25 நோன்பு பிடிக்கலாம், பிழை இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபானை முழுமையாக நோன்பு வைத்தார் என்று சொல்லக்கூடிய அளவில் ஷஅபான்ல நோன்பு பிடிப்பாங்க. ஷஅபான்ல முழுமையாக நோன்பு வைத்தார் என்று சொல்லக்கூடிய அளவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைப்பார்கள். முஸ்லிம்ல ஒரு செய்தி வருது, இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. இம்ரான் இப்னு ஹுசைன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ரமலான் மாசத்துல கேட்குறாங்க, சும்த சரர ஷஅபான் ஹாதா, இந்த ஷஅபானுடைய சரரிலே நோன்பு பிடித்தாயா? இந்த சரர் என்ற வார்த்தை ஆரம்பத்தையும் குறிக்கும், நடுவையும் குறிக்கும், கடைசியையும் குறிக்கும். ஷஅபான்ல நோன்பு வைத்தாயான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல அல்லாஹ்வின் தூதரே நான் நோன்பு வைக்கலன்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபைதா அஃப்தர்த, ரமலான் முடிஞ்சிட்டுன்னு சொன்னா ஃபசும் யௌமன் அவ் யௌமைனி, நீங்க ஷஅபான்ல நோன்பு பிடிக்காததற்காக ஷவ்வாலில் 1 or 2 நோன்பு பிடிங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப ஷஅபான்ல அட்லீஸ்ட் நாங்க ஒரு நோம்பாவது என்ன செய்யணும், பிடிச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஆக குறைஞ்சது ஆரம்பத்திலேயோ கடைசியிலையோ நடுவுலையோ ஒரு நோம்பாவது என்ன செய்யணும், நாங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். அப்ப இது ரமலானுக்கு முந்தைய செய்திகள்ல ஒரு மிக முக்கியமான செய்தி இது உண்டு. இப்ப ரமலானுக்கு உள்ள போவோம். இந்த ரமலானுக்கு உள்ள ஒரு சில சட்டங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ரமலானுக்கு முந்தினா உங்களுக்கு 3 விஷயம் சொல்லிக்கிறேன். ஒன்று அந்த குர்ஆன் வசனத்துக்குரிய விளக்கம், 2வது சிறப்புகள், 3வது ரமலானுக்கு முந்தி நோன்பு கிட்ட நெருங்கி என்ன செய்யக்கூடாது, பிடிக்கக்கூடாது என்றது. அடுத்ததாக 2வது பகுதி, ரமலானிலே ஒரு 4-5 விஷயங்கள் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அதில் முதலாவது என்னென்னா, ரமலானில் ஃபஜ்ருடைய நேரத்தில் நம்ம 2 அதான் சொல்லுகின்ற சுன்னத்து எங்களோட வாழ்க்கையில் வரணும். எப்படி குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தோம் என்று சொன்னால் பள்ளியில் 2 அதான் சொல்லக்கூடிய வளமை நாங்கள் வரணும். எப்படி சஹீஹுல் புகாரியில் 1918வது இலக்கம் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன பிலாலன் கான யுஅத்தினு பிலைல், பிலால் என்ன செய்வார், அதாவது இரவு நேரத்தில் அதான் சொல்லுவார், சஹருடைய நேரத்தில் அதான் சொல்லுவார். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குலு வஷ்ரபு ஹத்தா யுஅத்தின பினு உம்மி மக்தூம், உம்மி மக்தூம் அதான் சொல்லுகின்ற வரைக்கும் சாப்பிடுங்கள், பருகுங்கள். பிலால் ரதியல்லாஹு அவங்களோட பாங்கு உங்களை என்ன செய்ய வேண்டாம், சாப்பாட்டை விட்டு தடுக்க கூடாது. யாருடைய பாங்கு நீங்க நிப்பட்டணும், இப்னு உம்மி மக்தூமுடைய அதான வச்சு என்ன செய்யணும், நிப்பட்ட வேண்டும். இது யாருக்கு சரி,
2 பேர் தான் பள்ளியில் அதான் சொல்றேன்னு விளங்கினா சரி. இப்போ யார் அதான் சொல்றேன்னே தெரியும் விளங்கிட்டா. அதான வச்சு எது பெஸ்ட் அதான் எது செகண்ட் அதான் ரசூலுல்லாஹ்வோட காலத்தை தீர்மானிக்கல. பிலால் பாங்கு சொல்றாரு, இதான் முதல் அதான். இப்போ இப்னு உம்மி மக்தூம் அதான் சொல்றாரு. ஏண்டா நீ உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்றதுக்கு லேஸ் என்ன தெரியுமா? பிலால் முதலாவதா, இப்னு உம்மி மக்தூம் முதலாவதான் விளங்கிக்கிறேன். லேசான வழி. இப்னு உம்மி மக்தூம் கண் தெரியாதவர். அப்ப கண் தெரியாதவர் 2ஆவதான அதான் சொல்லுவாரு. கண் தெரியாதவர் அவருடைய அடையாளத்துல இவர் அதான் சொல்லுவார். அப்ப அவர் 2ஆவது விளங்கி வச்சுக்கோங்க. பிலால் ஃபர்ஸ்ட்டுக்கு அதான் சொல்லுவாரு. இந்த பிலாலுடைய அதான் உங்களை என்ன செய்யக்கூடாது? சாப்பாட்டை விட்டு தடுக்க கூடாது. இப்னு உம்மி மக்தூமுடைய அதான் தான் நீங்க என்ன செய்யணும்? அது வரைக்கும் சாப்பிடலாம், பருகலாம். ஃபஇன்னஹு லா யுஅத்தினு ஹத்தா யத்லு அல் ஃபஜ்ர். ஃபஜ்ர் உதயமாகும் வரைக்கும் இப்னு உம்மி மக்தூம் அதான் சொல்ல மாட்டார். 2 அதான் இருந்திருக்குதா இல்லையா? 2 அதான் இருந்திருக்கு. 2 கடையில எவ்வளவு கெப் தெரியுமா? அன்றைக்கு ஓலை வீடுகள். அப்ப என்ன செய்வாங்கன்னா ஒரு உயரமான இடத்துல இருந்து அதான் சொல்லணும் என்பதற்காக வேண்டி பக்கத்தில் உள்ள வீட்டுக்கு அதை ஹப்ஸா ரதியல்லாஹு ஊட நினைக்கிறேன் ஏறி மேலுக்கு இருந்து தான் என்ன செய்வாங்க? அதான் சொல்லுவாங்க. அப்ப இதுல வருது எப்படி தெரியுமா? வலம் யகுன் பைன அதானிஹிமா இல்லா அய்யர்காதா வயன்சிலதா. அவர் இறங்க இவர் ஏறத்துக்கு ஒரு டைம் தான் 2 கடையில உள்ள டைம், ஒரு 10 நிமிஷம். எப்படி? பிலாலுடைய அதான் பிலால் ரலியல்லாஹு இறங்க, இப்னு உம்மி மக்தூம் ஏற, இதுக்கு தான் கெப், அதுக்குள்ள நேரம். அப்ப நல்லா விளங்கிக்கணும், பிலாலுடைய அதான் சஹருக்கு எழுப்பட்டுறதுக்கு அல்ல. விளங்கிட்டா? நிறைய பேர் முதலாவது அதான் சஹருக்கு எழுப்பட்டுறதுக்கு 3:30 என்ன செய்யறாங்க? சொல்லிட்டு ஒருத்தர் எழும்புறல. 3:30 எழும்பு சாரத்துக்கு 1:30 மணி தான் சாரத்து நோனமான்னு கேட்டு என்னது எழும்புறது இல்லை. பிலாலுடைய சஹருக்கு எழுப்பட்டதுக்கு அல்ல. ஆனா ஒரு 10 நிமிஷம் கெப்ல 2 அதான் என்ன செய்யுது சொல்லப்பட வேண்டும். இது ஹதீஸ்ல பாக்குறோம். ஹதீஸ்ல இருக்குது, புகாரில் இருக்குது. செய்ய ரெடியான்னு கேட்டா நிறைய பேர் என்னது செய்வோம் அப்படின்னு தான் முடிச்சிருவாங்களா, செய்ய மாட்டாங்க. ஆனா இது ஹதீஸ்ல உள்ளது. எல்லா அறிஞர்களும் கருத்து முரண்பாடே இல்லை. மதுஹபு கடையிலையும் கருத்து முரண்பாடு இல்லை, ஜமியத்துல் உலமாலையும் கருத்து முரண்பாடு இல்லை, இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியிலையும் கருத்து முரண்பாடு இல்லை, ஒருத்தர்லையும் கருத்து முரண்பாடு இல்லை. ஆனா அதை செய்யறதுக்கு என்னது ரெடி இல்லை. அப்ப இது புகாரில் வரக்கூடிய செய்தி, முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி. 2 அதான்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நாங்க பார்க்கிறோம். இது நம்ம என்ன செய்வோம்? ரமலான்ல இயன்ற அளவுக்கு வளமையாக 2 முஅத்தின்களை நம்ம 2 முறையில் அதான் சொல்றதுக்கு ஏற்படுத்தி 2 ஆளை ஏற்படுத்தணும் முடியல, ஒரு ஆளை என்ன செய்யலாம் சொல்லலாம், ஒரு 10 நிமிஷம் கேப்ல. அடுத்தது சஹருடைய சில ஒழுக்கங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ரமலான் என்றதே இன்றைக்கு நிறைய சஹரா தான் மாறி போய்த்திருக்கு. ரமலான் என்றது சஹராக மாறி போய்த்திருக்கு. சஹரை பொறுத்த வரைக்கும் என்னத்துக்கு நாங்கள் சஹர் சாப்பிடணும் தெரியுமா? சஹீஹுல் புகாரி 1923வது இலக்கம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தஸஹரு ஃபஇன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கா. சஹர் செய்யுங்கள், சஹரிலே பரக்கத்து இருக்கிறது, அபிவிருத்தி இருக்கிறது. உங்களோட சொத்துக்கு, உங்களோட சுகத்துக்கு, உங்களோட குடும்பத்துக்கு, உங்களோட வாழ்க்கைக்கு, உங்களோட உடலுக்கு எல்லாத்துக்கும் சஹர்ல ஒரு பரக்கத்து இருக்கிறது. அதனால சஹர் செய்யுங்கன்றாங்க. இதுக்கு தான் சஹர் செய்யணும். எதுக்கு? சஹர் நேரத்தில் நம்ம சாப்பிடுவதனால் எங்களுக்கு பரக்கத்து இருக்கிறது. உலகியல் ரீதியாக கொஞ்சம் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு தெம்பிரிக்க மாட்டேன். ஆனால் நிறைய பேர் சஹர் தின்றது என்னத்துக்கு தெரியுமா? நினைச்சு தின்றது. இன்றைய காலையில் சாப்பாடு கன்ஃபார்மாக இல்லை, பகலைக்கு இல்லை, பிளேன் டீ இல்லை, டீ இல்லை, சோட்டிட்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் இந்த சஹரில் முடிச்சிடணும். எல்லாத்தையும் சஹரில் முடிச்சிடணும். உரப்பு கொண்டு, பால் கொண்டு, வாழைப்பழம் ஆத்தித்து பழமெல்லாம் திண்டு ஃபிட்டாகி இந்த லெவலுக்கு ஆகக்கூட சில உம்மைமாரி என்ன செய்கிறாங்க தெரியுமா? பிள்ளைகளுக்கு அதான் சொல்லக்கூட இந்த தண்ணியை குடி வாங்க சொல்லுது, தண்ணியை கொண்டு வந்து கொடுக்குறியே, கடைசி டைம்லேயாவது குடிச்சிட்டு விடு, கடைசி டைம் விட்டுறாது, அந்த டைம்லேயும் குடி, அந்த டைம்லேயும் தின்னு. ஏன் தண்ணி குடிக்கிற சுண்ணத்தா வாங்க சொல்கிற டைமில் வாங்க சொன்னால் நிப்பட்டோம், அந்த டைமில் தண்ணி கிளாஸ் தூக்கிட்டு போனா சில வீடுகளை இன்னும் அந்த வளமே இருக்குது. தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி டக்கண்டு குடின்றது. ஏன் காஞ்சி செத்துருவானா? இப்போ திண்டது போதாதா? விளங்கிட்டா? சாப்பாடுக்கு என்ன செய்யறாங்கடா, இந்த பிரயத்தனத்தால மனைவிமார்கள் 2:30 எழும்பிடுறாங்க, சிலவங்க 3 மணிக்கு எழும்பிடுறாங்க. எழும்பியே எல்லாம் முடியணுமே, அத்தனை வேலையும் முடியுது. அவங்களோட தஹஜ்ஜுத் அதுல தான். இந்த 2:30 மணித்தியாளுக்கு இந்த ஆளுக்கு ஆக்கி போடுறது, பொம்பளைக்கு ஆக்கி போடுறது, ஃபுல்லா பெரிய ஒரு செட்டப் பண்ணிட்டு சுபஹ் பள்ளிக்கு மூச்சுட இல்லாம தான் தொழுவுறது. விளங்கிட்டா? சுபஹுக்கு பள்ளி இதோட முடியுதா? மகரிப நினைக்கிறது எப்படி தெரியுமா? காலையில சஹர தின்றது பகல நினைச்சு, ஆனா மகரிபுக்கு நோன்பு திறந்த ஒரு தின்ற எப்படி தெரியுமா? அதுவும் பகல நினைச்சுதான். பால் தின்னல என்று வணங்கிட்டா. இன்றைக்கு இந்த சைக்கோ நிறைய பேர் இருக்கு. நீங்க பாருங்க பாவம், அந்த சைக்காலஜியால தான் தட்டாவட்டான்னு திண்டு ஃபிட் ஆகி மகரிப் தொழுகையெல்லாம் தொலையலாம், மகரிப் தொழுகையும் தொலையலாம், சுபஹு தொழுகையும் தொழுகை, நல்ல தொழுகை. வணங்கிட்டா? அந்த தொழுகைகள் 2ம் தொலையலாத அளவுக்கு ஃபுல் ஃபிட்டா நிரப்பிடுறது. இது ஆரோக்கியத்தை கொண்டு வராது இந்த நோன்பு ஒரு நாளைக்கு. இதை ஒரு அந்நியன் பார்த்தாண்டு வைங்களே, இப்படி நோன்பு எத்தனையோ பிடிக்கலன்றான். வணங்கிட்டானே, இப்படி நோன்பு எத்தனையோ பிடிக்கலன்றான். அந்த அளவுக்கு நம்ம ஃபிட் ஆக்கி வச்சிடறோம்.
பகல்ல சிலவங்களுக்கு தொழுகை இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. அவங்களோட பிரச்சனையே இல்லையே, சஹரு படுத்தா மாதிரி அசரு தான் எழும்புறது, மாதிரி நைட் சாப்பாடு. இப்படி ஒரு சமூகம் இருக்கிறத பார்க்குறோம். அதனால சஹர் என்ன நினைச்சுக்கணும்னு தெரியுமா, ரமலான்ல விளையாட்டுக்கோ ஜொலிக்கோ சஹர் வரல. தஸஹரு ஃபஇன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கா, சஹர் செய்யுங்கள், சஹரில் பரக்கத்து இருக்கிறது. சஹர்ல பரக்கத்து இருக்கிறது எண்ணத்துல சாப்பாடு. நாங்க என்ற அளவுக்கு ரமலானில் மனைவிமார்கள் அமல் செய்து பார்க்குறோம். சில கணவன்மார் முறைப்படுவாங்க, பாருங்கப்பா எங்கட மனைவிமார் தஹஜ்ஜு தொழுவுல, ரமலான் அல்லாத காலங்களில் தஹஜ்ஜு தொழுவுறது இல்லை, சுபகும் இல்லை, சிலவங்களுக்கு குர்ஆன் ஓதல் இல்லை. ஆனால் எல்லா மனைவிமார் ரமலான்ல எழும்புறது. அப்போ சஹருக்கு ஆக்கி போடுறாங்க இல்லை பாருங்க, அப்படின்னு யாரா கவலைப்படுறாங்களா? இல்லை, ஏன் அவங்களை எழுப்பட்டி விட்டு அடைவங்கள்லாம் ரமலான்ல இப்போ எழும்புறாங்களே, இந்த டைமை பயன்படுத்தி தொலை வைப்பமே இல்லை. சஹர் எழும்புற நாள் ரமலான்ல பழக்கி விட்டா நீ கொஞ்சம் ஆக்கி இது போதும் எனக்கு இல்லைன்னு சொல்லல. அப்படி உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நான் பழக்கணும் என்ன, நோமலா ஆக்கினா போதும், நோமலா நம்ம சாப்பாடு போதும், நாங்கள் இபாதத்திலையும் வணக்க வழிபாட்டிலையும் இருப்போம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மனைவி முந்தி நடுப்பகுதியில் தொழுவாங்க, தூங்கிடுவாங்க. அபூ ஹுரைரா எழுப்பட்டி விட்டுருவாங்க, அபூ ஹுரைரா தொழுவார். அதே போல் அபூ ஹுரைரா அடுத்த நாள் என்ன செய்வார், அவர் ஆரம்ப பகுதியில் தொழுவார், படுக்கோல மனைவி எழுப்பட்டுருவோம், மனைவி தொழுவார். இப்படி இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும். இந்த மெத்தடெல்லாம் இல்லை. அப்போ நாங்கள் இயன்ற அளவுக்கு சஹரை பகலை காப்பாற்றுறதுக்கு நினைக்கக்கூடாது. சஹரை பகலை காப்பாற்றுறதுக்கல்ல சஹர், சாதாரணமாக ஒரு உடம்பு தாங்கணும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த சஹர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்தது சஹரை இயன்ற அளவுக்கு லேட் ஆக்கணும். சஹரை இயன்ற அளவுக்கு லேட் ஆக்கணும் என்றது நேரத்தோட எழும்பணும் என்றதல்ல, இந்த லேட்டாகி எழும்பணும் என்றதில்லை. கொஞ்சம் பேர் லேட் ஆகணும் என்றதை விளங்கி வச்சு சரியா கிட்டாகி எழும்புறது, அப்படி இல்லை. நாங்கள் வணக்க வழிபாடு குர்ஆன் ஓதல் அதில் இருக்கணும். ஆனால் சஹரை லேட் ஆக்க வேண்டும். பாருங்க, சஹீஹுல் புகாரில் 1921 இலக்கம் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, தஸஹர்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் சஹர் செஞ்சோம். தும்ம காம இல ஸலா, பிறகு அவர் தொழுகைக்கு எழும்பி போனார். ரசூலுல்லாஹ்களோடு சேர்ந்து நாங்கள் சஹர் செஞ்சோம், அவர் தொழுகைக்காக எழும்பினார். அப்போ கேட்குறாங்க, குல்து கம்கான பைனல் அதானி வஸ் ஸஹூர், ரசூலுல்லாஹ்களோட சஹர் சாப்பாட்டுக்கும் தொழுகைக்கும் இடையில் அதானுக்கும் இடையில் எவ்வளவு கெப் இருந்தது. எழும்பிட்டு சும்மா காம இல சலா, தொழுகைக்காக எழுப்பினார் தானே. அப்ப சஹர் டைமுக்கும் பாங்குக்கும் இடையில எவ்வளவு கெப் இருந்ததுன்னு கேட்கிறாங்க. கால கதுரு 50 ஆயா, 50 வசனங்கள் ஓதக்கூடிய அளவுக்கு கெப் இருந்துச்சு. விளையிட்டானே, சஹருக்கும் அந்த அதானுக்கு இடையில 50 வசனம் தான் குர்ஆன் ஓதலாம், அந்த அளவுக்கு தான் கெப் என்னது இருந்தது. அப்ப அந்த அளவுக்கு என்ற அளவுக்கு பிற்படுத்தி என்ன செய்யணும், சஹரை செய்யணும். பாங்குக்கு பிந்தி அல்ல, பாங்குக்கு முந்தி. ஆனா இரவின் கடைசி நேரத்தில் என்ன செய்வாங்க, சஹர் செய்யணும். சிலர் என்ன செய்யறதுண்டா, 12 மணிக்கே சஹர் செஞ்சுட்டு தூங்கிடுறது, 12 மணிக்கே சஹர் செஞ்சுட்டு தூங்கிடுது. இது சஹர் அல்ல, அது நைட் சாப்பாடு, விளங்கிட்டா, அது நடுநிசி சாப்பாடு, அது சஹர் அல்ல. சஹர் என்ற அளவுக்கு லேட்டாக என்ன செய்யணும். சஹர்ன்றது விளங்கூட சாப்பாடு அல்ல, சஹர்ண்டா வக்து, அந்த நேரம். அரபுல சஹர் என்று சொல்றது அந்த இருளான நேரத்துக்கு. அது குர்ஆன் வசனம் பார்க்கலாம் உங்களுக்கு, என்னது வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரங்களில் அவர்கள் பாவ மன்னிப்பிலே இருப்பார்கள். ரமலான்ல வழங்கப்படாது, அந்த சுபஹுக்கு முந்தின நேரம், அந்த நேரத்துக்கு தான் அரபுல சஹர் என்று சொல்றது. நாங்க என்ன சொல்லுவோம், என்னது, அதாவது இந்த அதிகாலை அந்த மாதிரியான வார்த்தைக்குரிய ஒரு இடம் அது. அடுத்தது என்னன்னா, அந்த சாப்பாடு விஷயத்தை நாங்கள் ஒரு பேணுதல் கடைபிடிக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை பாருங்க, திருமிதியில 2380 இலக்கம் மிக்தாம் இப்னு மஅதி கரீப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாரு, சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், மா மலஅ ஆதமியுன் விஆஅன் ஷர்ரம் மின் பத்னின், மனுஷன் நிரப்புறதுலயே பொட்டியை நிரப்புவான், பணத்தை நிரப்புவான், எல்லாம் பொக்கட்டை நிரப்புவான், இது நிரப்புற விஷயங்கள் இது. இப்படி நிரப்புறதுலேயே ஆக மோசமானது எது தெரியுமா, வயிறுன்னாங்க ரசூல். நிரப்புறதுலேயே ஆக மோசமா அவன் நிரப்பிக்கிறது வயிறத்தான், அவனுக்கு பாதிப்பு தானே இது. என்ன செய்யறான் தெரியுமா, சொல் ரசூலுல்லாஹ் பிஹஸ்பி இப்னி ஆதம அகலாத்துன் யுகிம்ன சுல்பா, ஆதமுடைய மகனுக்கு ஒரு சில புடிகள் போதுமானது, முள்ளந்தண்டு குனியாம நிறுத்தி வைக்கிறது. அள்ளி திண்டாத்தான் நிறுத்தணும் வண்டில்லை, விளங்கிட்டானே. முள்ளந்தண்டு உழாம கொஞ்சம் ஒரு 2-3 புடிகள் போதுமானது அவனை நிறுத்துவதற்கு. ஃபைன்கான லா மஹாலத்தை, திண்டுதான் ஆகணும் என்று இருந்தால், அப்படித்தானே நிறைய பேர் மனோநிலை என்னது, திண்டுதான் ஆகணும் என்று இருந்தால், ஃபசுலுசுன் லி தஆமிஹி, குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு 3ல உண்டு, வசுலுசுன் லி ஷராபிஹி, குடிக்கிறதுக்கு 3ல உண்டு, வசுலுசுன் லி நஃபஸிஹி, மூச்சுடுவதற்கு உண்டு. மனுஷன் உடல்ல மண் இருக்குது, காத்து இருக்குது, தண்ணி இருக்குது, விளங்கிட்டா. உடல் உள்ள கனிய வளங்கள்லாம் சேர்ந்து உடம்பு ஆகிக்குது, அதான் மண், விளங்கிட்டா. அப்ப காத்து இருக்குது, அதே போல என்னது எங்கள்கிட்ட தண்ணி இருக்குது, அதுக்கு இயங்குறதுக்கு கெப் இருக்கணும். ஃபுல்லா நிரப்பிட்டுக்கிட்டே காத்து இயங்காது,
தண்ணிக்கு கெப் இல்லாட்டி தண்ணி அது உடம்புல தண்ணி மெத்தட் என்ன செய்யாது, அதுக்குரிய சீராக இயங்காது. அதான் ரசூலாங்க மூணையும் சொல்றாங்க. இதை நாங்கள் பழகிக்கிறோம். ரசூலாங்களும் வயிறார சாப்பிட்டு இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில பொழுது நாங்கள் அப்படி இல்லை, வயிறார சாப்பிட்றதான் கூட, வயிறு குறைய சாப்பிட்றது ஒரு சில பொழுது. எங்கள்கிட்ட கூட இருக்கணுமே தெரியுமா, ஒரு சில பொழுது தான் நாங்கள் வயிறார சாப்பிடணும், மற்ற நேரங்கள் இதை குறைச்சிக்கொள்ளணும். இதுதான் சஹருக்கும், இதுதான் சஹரு. அப்படி செஞ்சு பாருங்க, தூக்கம் உங்களுக்கு கூட வராது. வணக்க வழிபாடு கொஞ்சம் உடம்பு என்ன செய்யும், தூக்கி கொடுக்கும். ஆனால் அப்படி இல்லையே, இந்த மாதிரி திண்டா இரவு நேரம் தொலையெல்லாம் போகும் தானே. இரவு நேரம் என்னது தொலை 7 2 காலத்துலேயே மாச்சல் வந்துடும். அவ்வளவு வெயிட் கூட. ரமலானுக்கு போகிற எங்களோட வெயிட் குறைஞ்சிருக்கணும், ஏன்னா டயட்டுக்கு அதான் வழி. ஆனால் ரமலானுக்கு போகிற நிறைய பேர் வெயிட் கூடிக்குது. ஏன் அந்த அளவுக்கு என்னது சாப்பாடு. சகோதரர்களை இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஒரு ஊரில் ஒரு சகோதரர் சொல்கிறார் என்னடா, எங்களோட ஊர் மாசாலா ரமலான் ஸ்பெஷல் கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் ஷோர்டேஜ் போகுதுன்னாரு. நினச்சி பாருங்க, ஒரு முஸ்லீம் சகோதரர் என்கிட்ட சொல்கிறாரு, எங்களோட ஊரில் ரமலான் ஸ்பெஷல். ரமலான் ஸ்பெஷல்னா என்ன சொல்லணும், எல்லா பள்ளியிலும் தராவி நடக்குது, நல்ல வணக்க வழிபாடு நடக்குது, இஃப்தாரில் நாங்கள் ஏற்பாடு செய்யணும், பரவாயில்ல குர்ஆன் ஓதுறதுக்கு பயிற்சி எல்லாம் கொடுக்குறோம். எங்களோட ஊரில் ஸ்பெஷல் 2-3 லட்சத்துக்கு என்னது, 2-3 லட்சம் ஷோர்டேஜ் சல்லி இல்லை, 2-3 லட்சம் ஷோர்டேஜ் போகுது என்றாரு. வணங்கிட்டா ஸ்பெஷல் இது. அப்போ யோசிக்கிறாம மனிதர்களுடைய சிந்தனை என்ன தெரியுமா, எங்களோட ஊரில் ரமலான் ஸ்பெஷல்னா கொஞ்சம் லைட் போட்டு பவர்ஃபுல்லாக அப்படி எப்படி திண்டு கண்டு ஜொலியா, அதான் ரமலான் ஸ்பெஷல். இது ரமலான் ஸ்பெஷல் அல்ல. ரசூலான காலத்துக்கு போனால் லைட்டை விட்டு லாம்பும் இல்லைங்க. ஆனால் அவங்களோட ரமலான் அழகாக இருந்தது. இன்றைக்கு எல்லாம் இருக்குது என்னது, ரமலான் அழகாக இல்லை. அதனால் இந்த செக்ஷனில் கொஞ்சம் நாங்கள் ரமலான் தின்னாத மாதம் மட்டும் வழங்கிக்கொள்ளணும். தின்ற மாதம்ன்றத அந்த சிந்தனையை கொஞ்சம் நாங்கள் விடுவதற்கு பழக வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அதாவது இது ஒரு அம்சம். அடுத்ததாக ஒருவர் சஹர் நேரம் பிந்தி எழும்பிட்டார்னு வைங்க. சஹர் நேரம் முடிஞ்சு சுபுகள் ஜமாத்தெல்லாம் முடிஞ்சு திடீரென அப்படி எழும்பிட்டார். இவர் என்ன செய்யறது என்று கேட்டால், அவர் சாப்பிடாம நோன்பை தொடரலாம். சாப்பிடாம நோன்பை தொடரலாம். அதாவது வாங்குக்கு முந்தி எழும்பினார்னா நியத்தை உறுதியாக வச்சுக்கணும். இல்லையா அவர் என்ன செய்யலாம், தொடரலாம். காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷுரா நோன்பு இருக்குது, அப்போ கடமையாக இருந்த டைம், கடமையாக இருந்த நேரம் ரசூல் அவங்க சொல்றாங்க. சஹீஹுல் புகாரில் 1924 இலக்கம் சலமத் இப்னுல் அக்வா ரலியல்லாஹு அன்ஹு நபி தோழர் அறிவிக்கிறார். அதாவது பஅஸ ரஜுலன் யுனாதி ஃபின்னாஸ், மக்களை ரசூலாங்க ஆஷுராவை அறிவிப்பதற்காக மக்களை ஒரு ஆளை அனுப்புறாரு. எப்படி சொல்றாங்கன்னா, இன்னமன் அக்கல ஃபல் யுதிம்ம, யார் இதுவரைக்கும் சாப்பிட்டுக்கிறாரோ அவர் நிறுத்தி நோன்பை பூர்த்தி செய்யட்டும். 11 மணி வரைக்கும் தின்னுட்டீங்களா, நிறுத்துங்க. இப்போ இன்றைக்கு ஆஷுரா நாள், சாப்பிட வேண்டாம், நோன்பை என்ன செய்யுங்க, தொடருங்க என்றாங்க. அப்ப அர்த்தம் என்ன, இடையில இருந்தும் ஒருவர் மறந்திருந்தால், அல்லது செய்தி இடையில கிடைச்சா, அல்லது வாஜிப் பண்றது அவருக்கு அப்பதான் தெரிய வந்திருந்தா, அல்லது 11 மணிக்கு தான் அவர் இஸ்லாத்துக்கு வந்திருந்தாருண்டா என்ன செய்யணும், ஒரு மாதாவிடையான பெண் என்ன செய்யறா, 11 மணிக்கு தான் சுத்தமாகறாண்டா, அந்த இடத்துல இருந்து என்ன செய்யலாம், அவ நோன்பை ஆரம்பிக்கலாம். நோன்பை ஆரம்பிக்கலாம். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, யார் சாப்பிட்டு இருந்தாரோ அவருக்கு நோன்பு கடமைன்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன செய்யட்டும், ஆசுரா நோன்புல சொல்றாங்க ரசூலுல்லாஹ், நோன்பை தொடரட்டும். யார் சாப்பிடவில்லையோ அவர் அப்படியே நோன்பை என்ன செய்யட்டும், கண்டினியூ பண்ணட்டும். அப்படின்னா என்ன, அவருக்கு கூட 11 மணிக்கு அவர் சாப்பிடல, ஆனா அவருக்கு கூட இடையில தான் கிடைக்குது, அவரும் என்ன செய்யட்டும், நோன்பை கண்டினியூ பண்ணட்டும். ஆசுரா நோன்புடைய ஃபர்லு மாற்றப்பட்டிருந்தாலும் ஃபர்ல எப்படி பிடிக்கணும் என்ற சட்டம் என்ன செய்யல, மாத்தம் படவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற செய்தி இருக்கிறே, மல்லம் யுஜ்மிஇன் நியத்த கப்லல் ஃபஜ்ரி ஃபலா ஸௌம லஹு என்று, ஃபஜ்ருக்கு முன்னால் யார் நியத்தை வைத்துக் கொள்ளவில்லையோ அவருக்கு என்னது, நோன்பே இல்லை என்று வரக்கூடிய செய்தி பலகீனமான லைஃபான செய்தி. அடுத்தது ரமலானுடைய நியத்துன்றது நம்ம நோன்பு எங்களோட எண்ணத்துக்குள்ள வாரதா, ரமலானுக்குள்ள போனோடனே எங்களுக்கு எண்ணம் வந்துடுது. மற்றபடி என்ன நவைத்து சௌமகதின் அன்னதாயி ஃபர்ல ரமலான அப்படின்ட்டு அந்த செய்திகள்லாம் என்னது, குர்ஆன்ல இல்லை, ஹதீஸ்லையும் இல்லை, லைவான ஹதீஸ்லையும் இல்லை, இட்டுக்கட்ட செய்திலையும் இல்லை, மதுஹப்லையும் இல்லை, ஒன்றிலையும் இல்லை. நாங்களாக கட்டிக்கண்டது தான் வணங்கிட்டா, ஒன்றிலையும் இல்லை. அப்போ இவன் நாங்களாக கட்டிக்கண்டதை ஒழியே நாளைக்கு நோம்பு பிடிக்க சஹர்ல நியத்து வச்சா இன்றைக்கு ஒருத்தர் நோம்பு பிடிக்கலன்னு ஆயிரும். அந்த நியத்தை தொடர்ந்து சொன்னீங்கன்னா 30 நாள் நோம்பு பிடிக்கலன்னு தான் ஆகும். ஏன், நேற்று தராவி தொழுது என்னத்துக்கு நேற்று ஆகும். இப்போ நாங்கள் தராவி தொழுகிறோம், எந்த ரைட்டுக்கு தொழுகிறோம், நான் இப்போ வரக்கூடிய பகலுக்கு தான் இந்த தொழுகிறோம் நாங்கள், அப்படித்தானே. செவ்வாண்டா புதன் பகலுக்கு தான் இன்றைக்கு தராவி தொழுகிறோம். நாளைக்கு நோம்புன்னு அறிவிச்சோன்னா இப்போ தராவி தொழுவோமா இல்லையா? ஏன், அது நாங்கள் வரக்கூடிய பகலுக்குரிய இரவுன்னு அர்த்தம். அப்போ நாளைக்கு பெருநாள் அறிவிச்சோன்னா இன்றைக்கு தராவியை நிப்பட்டுவோமா இல்லையா? ஏது வரக்கூடிய பெருநாளுடைய ராவுன்னு அர்த்தம். ராவு தொழுதுட்டு ராவு தொழுகை நிப்பட்டிட்டு அன்றைக்கு சுபுக்கு போய் நாளைக்கு நோம்பு பிடிப்பேன்டா, அது எப்பக்கு, இன்றைக்கு இல்லை நாளைக்கு. அப்போ 29ஆம் நோம்பு என்ன சொல்ல போகிறோம், நாளைக்கு நோம்பு பிடிக்கிறேன்னு சொல்ல போகிறோம். அப்போ இன்றைக்கு பிடிக்கல, நாளைக்கு பிடிக்க மாட்டேன், பெருநாள் 29 நோம்பும் இல்லை. அதனால இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தா இப்படி வராது, ரசூலாங்க சொல்லியிருந்தா இப்படி வராது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு மதுஹபுடைய துணையாவது மக்கள் பின்பற்றிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன், அப்படியும் இல்லை.
அப்படியும் இதற்கு இல்லை, ஒரு தவறான அறிமுகம் யாரோ செய்து வைத்ததாக இருக்கலாம். அல்லாஹு அலம். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக வந்து என்ன விளங்கணும்னா, அதே போல ஒருவர் ஜுனுபாலியாக காலை நேரத்தை அடைஞ்சிட்டார் வைங்களே, ஜுனுபாலியாக காலை நேரத்தை அடைஞ்சிட்டார். ஜுனுபாலி அவர் வந்து என்ன செய்யறாரு, எழும்புறாரு, அவருக்கு சஹர் செய்ய கிடைக்கல அல்லது சஹர் செய்யறாரு, அவர் இன்னும் குளிக்கலைன்னா அதுக்கு அனுமதி இருக்கிறது. இது நபித்தோழர்களுக்கு மத்தியிலும் கருத்து முரண்பாடு உள்ள ஒரு விஷயம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேற கருத்தில் இருக்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா வேற கருத்தில் இருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் இந்த ஹதீஸை பாருங்க, சஹீஹுல் புகாரி 1926வது இலக்கம், ஆயிஷா உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த ரெண்டு பெண்களும் அறிவிக்கிறாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுத்ரிகுல் ஃபஜ்ரு வ ஹுவ ஜுனுபும் மின் அஹ்லிஹி ثم يغتسل ويصوم. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுனுபாலியாக ஃபஜ்ர் நேரத்தை அடைவார்கள், குளிப்பார்கள், நோன்பு வைப்பார்கள். வளைதானே, இதுல வந்து எந்த தொழுகைக்கு தான் நோன்பு முக்கியம். எதுக்கு முக்கியம்? தொழுகைக்கு தான். இந்த தொழுகைக்கு தான் குளிப்பு முக்கியம். மற்றபடி நோன்பு பிடிக்கிறதுக்கு என்னது குளிப்பு முக்கியம் அல்ல. காரணம் சூரத்துல் பக்கரால 187வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்றான், உஹில்ல லக்கும் லைலத்த ஸியாமிர் ரஃபது இலா நிசாஇக்கும். இரவு நேரங்களில் மனைவியோடு உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவது அனுமதிக்கப்பட்டுள்ளது. இரவு நேரம்ன்றது எது வரைக்கும்? சுபஹ் அதான் சொல்லும் வரைக்கும் இரவு நேரம் தான். சுபஹ் அதான் சொல்லும் வரைக்கும் இரவு நேரம் தான். ஏன் இரவு நேரத்தில் நம்ம உண்ணலாம், குடிக்கலாம், பருகலாம், உறவும் கொள்ளலாம். ஆனால் அதுக்கு பிறகு எங்களுக்கு நோன்பு கடமையாகிடும். அப்போ இரவு நேரம் என்று சுபஹ் அதான் வரைக்கும் அந்த நேரத்தில் ஜுனுபாலி ஆகிறதும் தவறு இல்லை. அதுக்காக வேண்டி அது சிறப்பு என்று விளங்கிடப்படாது. விளங்கிட்டா என்ற அளவுக்கு நம்ம குளிச்சு ஒதுவெடுத்து ஒதுவோட காலை பொழுதை அடைவது தான், சகர் நேரத்தை அடைவது தான் நம்மளுக்கு என்னது மார்க்க ரீதியாகவும் சிறந்தது. இது அனுமதி என்ற லெவல். இது அனுமதி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது அதாவது ரமலான்ல தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அடுத்தது மூன்றாவது என்ன, மூன்றாவது செக்ஷன் என்ன என்று சொன்னால், நான் முதலாவது அதானை பற்றி சொன்னேன், ரெண்டாவது வந்து சஹருடைய ஒழுங்குகள் பற்றி சொன்னேன், மூன்றாவது வந்து முஃப்திராத்து ஸௌம் சொல்ல போகிறது நோன்பை முறிக்கக்கூடிய விஷயங்கள். நோன்பை முறிக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்று, மூணு விஷயங்கள் தான் நோன்பை முறிக்கும். ஒன்று உண்ணல் பருகல், குடிக்கிறதும் சாப்பிட்றதும், அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம், அதுதான் நோன்பே. ரெண்டாவது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுதல், உடலுறவில் ஈடுபடுதல். மூன்றாவது வேண்டுமென்று சத்தி எடுத்தல், வேண்டுமென்று சத்தி எடுத்தல். இது மூணும் நோன்பை முறிச்சிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்திய பற்றி சொல்லக்குள்ள 720வது செய்தி சுனன் திருமிதியில் வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, மன் தரஅஹுல் கைஉ ஃபலைஸ அலைஹி கலா வ மன் இஸ்தகா அம்தன் ஃபல்யக்லி. யாருக்கு சத்தி வந்ததோ, வாந்தி வந்ததோ, அவர் வந்து என்ன செய்ய தேவையில்லை, கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நோன்பை தொடரலாம்னு அர்த்தம். யார் வேணுமென்று சத்தி எடுத்தாரோ, ஏதாவது ஒரு தேவைக்கான வேணுமென்று சத்தி எடுத்துட்டாரோ, அவர் என்ன செய்யணும், கட்டாயம் கலா செய்ய வேண்டும். அப்போ நோன்பை முறிக்கிற காரியத்தில் இது உண்டு. அடுத்தது வந்து என்ன, உண்ணல் பருகல். அதே நேரத்தில் உண்ணல் பருகல் விஷயத்தில் ஒருவர் மறந்து போய் சாப்பிட்டார்னு வைங்களே, மறந்து போய் குடிச்சிட்டார்னு வைங்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார், சஹீஹுல் புகாரி 1933வது இலக்கம், இதா நசிய ஃபஅக்கல வ ஷரிப ஃபல்யுத்திம்ம ஸௌமஹு ஃபஇன்னமா அத்அமஹு அல்லாஹு வ ஸகாஹு. யார் தெரியாமல் குடிச்சிட்டா, தெரியாமல் சாப்பிட்டுட்டா, அவர் நோன்பை தொடரட்டும், அல்லாஹ் தான் அவருக்கு உணவு கொடுத்ததும், அல்லாஹ் தான் அவருக்கு சாப்பாடு இந்த பருக கொடுத்ததும். ஒரு மனுஷன் உடம்புல சக்தி இல்லாத நிலைமையில வைப்பாரு, அல்லாஹ் அவருக்கு தெரியாமல் என்ன செய்வான், அதை கொடுத்து ஸ்ட்ராங் படுத்திடுவான். ஆனால் நீ வேணுமென்று செய்யலை, நியத்துக்கு தான் கூலி, நியத்துக்கு தான் கூலி என்றதை என்ன செய்யணும், நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அதே போல உறவு கொள்வது ஹராம். அதே நேரத்தில் யார் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும், தன் உடல் வேட்கைகளை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும் என்ற நிலைமையில் இருக்கிறாரோ, அவர் மனைவியை முத்தமிடுவதில் தவறு இல்லை, மனைவியை அணைத்துக் கொள்வதில் தவறு இல்லை. பாருங்க, இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில் 1927வது இலக்கம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பிலு வ யுபாஷிரு வ ஹுவ ஸாயிம். நபி அவர்கள் அணைப்பவர்களாகவும் முத்தமிடுவர்களாகவும் இருந்தார்கள், நோம்பாளியாக இருக்கின்ற நிலைமையில். ஆனால் இதை சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு விஷயத்தை சொல்றாங்க, என்ன தெரியுமா, வகான அம்லககும் லிஇர்பிஹி. தன்னை கண்ட்ரோல் பண்ணி கொள்வதில் நபி அவர்கள் உங்களிலேயே சிறந்தவர் என்று சொல்றாங்க. அதான் நிபந்தனை. விளங்கிட்டான்? ஏண்டா உறவு உங்களுக்கு என்ன செஞ்சிடும், நோம்ப முறிச்சிடும். அடிமை விடுதலை அல்லது 2 மாதம் என்ன செய்யணும், அடிமை விடுதலை அல்லது 2 மாதம் தொடர்ந்து நோன்பு பிடிக்கணும் என்ற கடமை என்ன செஞ்சிடும், கொண்டு வந்துடும். அல்லது 60 ஏழைகளுக்கு நோன்பு பிடிக்கணும் என்ற சட்டங்களை என்ன செஞ்சிடும், கொண்டு வந்துடும். அதனால நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு தெரியுமா, யாருக்கு விளங்குதோ, நம்ம எந்த அளவுல இருக்கிறவங்க விளங்குதோ அந்த அளவுல என்ன செய்யணும், நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் அனுமதி இருக்கிறதுன்றது இந்த செய்தி. இதான் நோன்பை முறிக்கக்கூடிய இந்த 3 விஷயங்கள் தான். இது அல்லாமல் வேற வேற விஷயங்கள் இருக்கு, அது நம்மளோட சம்பந்தப்பட்டதில்ல. உதாரணமா ஹிஜாமா செஞ்சா, அதாவது இந்த இது செய்வாங்களே, இந்த குத்தி எடுப்பாங்களே, ரத்தம் குத்தி எடுப்பாங்களே, இந்த அதாவது ரத்தம் குத்தி எடுத்தா இது போன்ற கப்பிங் செய்வாங்களே, இது செஞ்சா இது வந்து நோன்பு முறியுமா இல்லையான கருத்து முரண்பாடு, நம்மளுக்கு இப்போக்கு அவசியம் இல்லை. இந்த 3 விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள். அடுத்ததாக வந்து 4வது
நோன்பு துறக்கிற விஷயம் தானே, இந்த நோன்பு துறக்கிற விஷயத்தில் ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிக்கொள்ள வேண்டும். ஒன்று என்ன தெரியுமா, நோன்பு துறக்கிறத பொறுத்த வரைக்கும் அவசரப்படுத்துவது சுன்னா. நோன்பு துறக்கிறத விஷயம் பொறுத்த வரைக்கும் அவசரப்படுத்துவது. 5 மணிக்கு நோன்பு துறக்கின்ற அர்த்தம் அல்ல, வழங்கிட்டா அதான் டைம்ண்டா அந்த டைம் என்னது நம்ம நோன்பு துறக்கிறது நல்லது. 10 நிமிஷம் பேணுதல்ன்றதெல்லாம் இஸ்லாத்துடைய வழிமுறை அல்ல. அதான் டைமா, அந்த டைம்ல என்ன செய்யணும், நோன்பு துறக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். 1957 புகாரில வரக்கூடிய செய்தி, லா யஸாலுன் நாசு பிகைரின் மா அஜ்ஜலுல் ஃபித்ர. நோன்பு திறப்பதை அவசரப்படுத்தும் காலமெல்லாம் மக்கள் ஹைரிலேயே இருப்பார்கள், நலவிலேயே இருப்பார்கள். இது புகாரில வருது. இது என்ன அர்த்தம் தெரியுமா? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, நம்ம 7 மணிக்கு நோன்பு திறந்தா 8 மணிக்கு நோன்பு திறந்தா நாங்க சாப்பாட்டுக்கு ஆசை இல்லை, குடிக்கிறதுக்கு ஆசை இல்லை, அல்லாஹ் சந்தோஷப்படுவான்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லை. ஒரு மனிதன் அவசரப்படணும் நோன்பு திறக்கிறதுக்கு, அதான் சொல்லிட்டா அவசரமா நோன்பு திறக்கணும். அப்பதான் அவன் அல்லாஹ்ட்ட சொல்ற மாதிரி. எப்படி தெரியுமா, யா அல்லாஹ் உண்ட சாப்பாடு தேவையில்லைன்றதுக்கோ உண்ட குடிக்கிறது தேவையில்லைன்றதுக்கோ நான் பசியில் வைக்கல, உனக்காக வேண்டிதான் பசியில இருந்தேன். ஆனா நீ தரக்கூடிய சாப்பாடும் நீ தர வேண்டிய பானமும் எனக்கு மிச்சமே தேவை. இதை பாரு, அவசரப்படுறேன், நான் உனது அடிமைதான், நான் உண்ட அடிமைதான், இதுல தேவை உள்ள வந்தான்னா இதை புறக்கணிச்சலாம் நான் இருக்கல, நீ சொன்னதுக்காக வேண்டி இருந்தேன். இந்த மனோநிலைக்கு தானே இதான் அடிமைத்துவம். அல்லாஹ்க்கு நாங்கள் அடிமைன்றத காட்டக்கூடிய மனோநிலை. அதனால உரிய நேரத்தில் என்ற அளவுக்கு நோன்பு திறந்து கொள்ள பார்க்க வேண்டும். அடுத்தது யாராவது பாங்கு நினைச்சு நோன்பு திறந்துட்டா, சூரியன் மறைஞ்சிட்டு நினைச்சு நோன்பு திறந்துட்டு பிறகு பார்த்து 5 மணி பாங்கு சொல்லல, அல்லது ஒரு லோச கேட்ட என்ன செஞ்சிட்டான், பாங்கு நினைச்சிட்டான், அப்படியென்று இருந்தால் அவர் கலா செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் காலத்துல புகாரில 1959 இலக்கம் அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. ஒரு செய்தி நடக்குது என்னன்னா, அஃப்தர்னா அலா அஹதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌம கைமின் சும்ம தலஅத் ஷம்ஸ். ஒரு மேகமூட்டமான நேரத்தில் இருட்டாயிட்டு நாங்க என்ன செஞ்சிட்டோம், நோன்பு திறந்துட்டோம். பார்த்தா சூரியன் நிக்குது, கொஞ்ச நேரத்தில் பார்த்தா சூரியன் இருக்குது. இவ்வளவுதான் அந்த செய்தி. கலா செய்ய சொன்னாங்களா செய்ய சொல்லலையான்னு என்னது அதுல ஏவலோ விளக்குலோ வரல. ஆனால் அல்லாஹு ஆலம் நாங்க நோன்பு திறக்கணும். எந்த டைம்ல, அந்த டைம்ல நோன்பு திறக்கணும், நாங்க சொல்ற டைம்ல. அதுக்கு முந்தி நாங்க நோன்பு திறந்தா கட்டாயம் என்ன செய்யணும், மறந்து போய் செஞ்சிட்டோம்னா கட்டாயம் கலா செய்ய வேண்டும். கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே, ஒரு சில விஷயங்களை நான் சொல்லி இதை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லா சட்டங்களையும் சரியா செய்யறாங்க, எல்லா சட்டங்களையும் சரியா செய்யறாங்க, எல்லாத்தையும் விரும்பி மனமுயற்சி செய்யறாங்க. ஆனால் ரமலானுடைய நன்மைகளை வேறு வேறு வேலைகளை கொண்டு பாழாக்கிக்கிறாங்க. உண்டு என்ன தெரியுமா, அதாவது ஜோம்பு பிடிச்சிருப்பாரு, ஆனா ஜாகிலிய குணத்துல வேலை, சண்டை பிடிக்கிறது, சச்சரவு, எல்லா வேலையும் செய்யறது. நான் ஏற்கனவே அதை சொன்னேன் உங்களுக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னா ஃபலா யஜ்ஹல், அறியாமையான வேலைகளை செய்ய வேண்டாம். நோம்பாளி என்று சொன்னா நீங்க மடத்தனமான வேலைகளை எல்லாம் செய்ய வேண்டாம், சண்டைகளுக்கு போக வேண்டாம், சச்சரவுக்கு போக வேண்டாம். இது சொல்றாங்க. இதுல நாங்க ஒரு கவனம் என்ன செய்யணும், மோசமான வார்த்தை பேசுறோமா இல்லையா? பிசினஸ் எல்லாம் நம்ம செய்யற டைம்ல ஏனைய டைமை விட இந்த டைம்ல வார்த்தைகளை கொஞ்சம் பேணுதலாக்கி பொறுமையாக இருந்து அவன் எப்படி நடந்தால் நாங்க அதுக்குரிய மூவிங்ல போனோம்னா எங்களுக்கு பெரிய ஒரு நன்மை. இல்லாட்டி ரமலாண்ட இதை என்ன செஞ்சிரும், ரமலாண்ட கடமை முடிஞ்சிருக்கும், நன்மை என்ன செஞ்சிரும், எடுத்து விட்டிருக்கும். இன்னொரு செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், புகாரில் 1903 இலக்கம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, மல்லம் யத கௌல ஸூரி வல் அமல பிஹி. யார் மோசமான வார்த்தை பேசுவதையும் அதை கொண்டு அமல் செய்வதையும் கெட்ட வேலைகள் செய்வதையும் விட்டுவிடவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்தும் ஃபீ அய்யத தஆமஹு வ ஷராபஹு. அல்லாஹ் தஆலாவுக்கு அவர் குடிக்கிறத உர்றத்திலேயோ சாப்பிடுறத உர்றத்திலேயோ எந்த தேவையும் இல்லை. அவர் டீசெண்டா மாறலைன்னு சொன்னா எந்த தேவையும் அல்லாஹ்வுக்கு என்னது இல்லை. நோன்பு கடமை முடிஞ்சிடும், மீட்டணுமா மீட்ட தேவையில்லை, ஆனா பிரயோஜனம் எதுவும் இல்லை. அன்புள்ள சகோதரர்கள், இது உண்டு. இன்னொரு செய்தி என்ன தெரியுமா, கொஞ்சம் பேர் எப்படி சாப்பாட்டில் ரமலான கழிக்கிறாங்களோ தூக்கத்தில் இன்னும் கொஞ்சம் பேர் சுபஹ் தொழுந்த பிறகு ஒரு நைட்ல முழிச்சே வைக்க மாட்டாங்க. ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் முழிச்சிருப்பாங்க. இரவுல முழிச்சிட்டோமே என்கின்ற அந்த சைக்கோல 11 மணி ஆகிட்டு தூங்குவாங்க. வளைட்டானே முழிச்சது 15-20 நிமிஷம் தான், ஆனா இவ்வளவு நாள் முழிச்சதே இல்லையே, 11 மாசமும் தஹஜ்ஜத்தை கண்டதே இல்லை. அதனால இப்ப முழிச்சோடனே தூக்கம் முட்டுற மாதிரியே வளைட்டானே, தூக்கம் முட்டுற மாதிரி அப்படி தூங்க எல்லா டைமும் 12 மணிக்கு தான் தூங்கிட்டு இருப்பாங்க. அன்றைக்கு ரமலான்ல மட்டும் 12 மணிக்கு தூங்க கூட ஸ்பெஷலா தூங்கி நம்ம லேட் ஆகின மாதிரி இருக்கும். அங்க மட்டும் ஒரு 15 நிமிஷம் முந்தி எழுமினோடனே ஸ்பெஷலா எழுமின மாதிரி இருக்கும். அதை நினைச்சு 11 மணி ஆகட்டும் தூங்குறது, அதை நினைச்சு 11 மணி ஆகட்டும் தூங்குறது. இதுக்கு ஒரு ஆதாரம், சவுதி அரேபியால எல்லாம் 11 மணி வரைக்கும் என்னதான் ஆஃப் டைம் கொடுக்குறாங்களா, 10 மணி வரைக்கும் ஆஃப் டைம் கொடுக்குறாங்க. அதுவும் பிள்ளை தான், சவுதி அரேபியா டைம் கொடுத்தாலும் பிள்ளை தான். ரசூலுல்லாஹ் காலத்தில் அப்படி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்கல. அது நோம்புன்றது திங்கள் பிடிச்சா தூங்குறோமா, வியாழம் பிடிச்சா தூங்குறோமா, 13, 14, 15 தூங்குறோமா இல்லையே. அதே மாதிரி இதை என்ன செய்யணும், நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அது நம்மகிட்ட அந்த சிந்தனை இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை, இதுக்கு ஒரு செய்தியை வச்சுக்கிறாங்க.
என்ன தெரியுமா? அஸ்ஸாயிமு ஃபீ இபாதத்தின் வ இன் கான ராகிதன் அலா ஃபிராஷி, நோம்பாளியின் தூக்கமும் வணக்கமே. இப்படி ஒரு செய்தி இல்லை, விளங்கிட்டா? இது பலகீனமான ஆதாரமற்ற ஒரு செய்தி, பிரபலியமான எந்த கிரந்தத்திலையும் இல்லை. தம்மாம் அர் ராசி அவர்களுடைய ஃபவாயித் என்ற நூலில் 1109 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டு 3 பலகீனமான அறிவிப்பாளர்கள் அதில் வராங்க. ஆதாரமற்ற செய்தி. இதை நினைச்சு தான் கொஞ்சம் பேர் என்னது லுஹர் தொழணும், அசர் தொழணும், மகரிப் தொழணும், மற்றபடி எந்த டைம் தூங்கினாலும் இபாதத்து, மற்றபடி எந்த டைம் தூங்கினாலும் இபாதத்து. ஃபுல்லாக ரமலான ஃபுல்லாக என்ன செய்யறது? தூங்குற இபாதத் தானே, தொழுகிறது இபாதத் தான். ஆனால் தூங்குற இபாதத் தான் சிந்தனைக்கு வழங்கும். தூங்குறது இபாதத்தின் எந்த செய்தியும் இல்லை. அடுத்ததாக கடைசியாக ரமலான் நுழைஞ்ச உடனேயே சில ஷைத்தான்கள் நுழையிறத நாங்கள் பார்க்குறோம். அது என்ன? எல்லா கடையிலையும் லூடை, செஸ், சக்கப்லான்ஸ், பாம்பு லூடை உண்டு, வினைகிட்ட பல்லாங்குழி, கேரம்போர்ட், ஒரு பட்டியல் வந்துடும். வணங்கிட்டா செஸ் சக்கப்லான்ஸ் எல்லாம் இங்கே வரல, கிளம்புல அதுவும் வந்துடுது. வணங்கிட்டா இதெல்லாம் இப்போ மொபைலில், கம்ப்யூட்டரில் அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறான் ரமலான் வார சுட்டி. வணங்கிட்டா இன்ஸ்டால் பண்ணி ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியே அது வந்து பொழுதுபோக்கு. பொழுதை போக்கப்படாது, ஆக்கணும். வணங்கிட்டா பொழுதை வந்து போக்கப்படாது, எப்போ ஆக்க தான் பார்க்கணும். அது அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க என்னது? அதாவது 2 விஷயம், அதுல மக்பூனுன் ஃபீஹிமா கதீரும் மினன் நாஸ், அதிகமான மனிதர்கள் பொடுபோக்காய்க்கிறாங்க. ஸிஹ்ஹத்து வல் ஃபராக், ஆரோக்கியம் ஓய்வு நேரம், ஆரோக்கியம் ஓய்வு நேரம். மனுஷன் வாழ்க்கையை பிரித்து பார்த்தீங்கன்னா பிரயோசனமாக கழிவு 1,00,000 அவர் தான். அந்த அவரை இதில் கழிச்சோம்டா, இது ஒரு சைத்தான். நம்ம ஒரு விளையாட்டு செய்கிறோமா, அது வந்து ஒன்றோ என் உடலுக்கு பிரயோஜனமாக இருக்கணும், விளையாட்டா அல்ல இஸ்லாத்துக்கு பிரயோஜனமாக இருக்கணும், ஏதோ ஒரு வகையில் என் உள்ளத்துக்கு பிரயோஜனமாகவும் இருக்கணும். இது சிந்தனைய வழக்கு தான். கேரம்போர்ட் வந்து சிந்தனைய வழக்கு தான். ஒன்று வழங்கிக்கங்க, இந்த விளையாட்டுக்கு தானே பெரும்பாலும் காய் விளையாட்டுக்கள் அதிகமானவைகள் அடிமைத்துவத்தை அடிப்படையாக வந்த விளையாட்டுக்கள். கேரம்போர்டை பாருங்க கருப்பு வெள்ளைக்கும், செஸ்ஸை பாருங்க கருப்பு வெள்ளைக்கும், வணங்கிட்டா எல்லாம் வந்து அதாவது ஒரு விதமான அடிமைத்துவ பின்னணியை கொண்டு வந்த விளையாட்டுகள் தான். சோப்பை கொண்டாதான் சொர்க்கம், வணங்கிட்டா எது? கேரம்போர்ட்ல. அப்பதான் அவர் வெத்தியா, ஏன் அவர் தான் அந்த சிவந்தவர், அவரை கொண்டாதான் என்னது இது எங்க பின்னணி எங்கேயோ. இதுல பின்னணி செஸ்ன்றது என்னது? 2 அணிகள் யுத்தம் செய்யற மாதிரியான விளையாட்டுகள், வணங்கிட்டா அதுல ராஜா இருப்பார், ராணி இருப்பார், வெள்ளை கருப்பு வச்சு, அது இன்டர்நேஷனல் விளையாட்டு, இப்ப சர்வதேச விளையாட்டு. அது டிவியில காட்டும், இப்படி குந்திட்டிப்பாங்க ஒரு அவருக்கு. ஏன்? ஒரு காயை இழுக்க போறாரு, வணங்கிட்டா அதுக்கு ஒரு அவருக்கு இப்படி குந்திட்டிக்கிறாங்க. நம்மளும் ஒரு அவருக்கு குந்திக்கிறதா சரி பார்த்துட்டு கேட்டா இன்டர்நேஷனல் விளையாட்டு. அதுக்காக கொஞ்சம் பேர் பிள்ளைகளை பயிற்சி கொடுத்துட்டிக்கிறான் செஸ் விளையாடுறது. அன்புள்ள சகோதரர்களே, மறுமைக்கும் பிரயோஜனம் இல்லை, உலகத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. ரமலானை பொறுத்த வரைக்கும் ஆகவே வேஸ்ட். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிம்ல 6033வது இலக்கம், புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் லஇப பின் நர்தஷீர், யார் காய் விளையாட்டு விளையாடுகிறாரோ. நர்தஷீர் என்றது குறிப்பிட்ட ஒரு விளையாட்டை குறிக்கிறது தான், ஆனால் நர்தன்றது காய், எல்லா காய் விளையாட்டும் அடங்கும் என்றுதான் இதுக்கு சரியான கருத்து. பின் நர்தஷீர், யாரு நர்தஷீர் என்ற விளையாட்டை விளையாடுகிறாரோ, காய் விளையாட்டுக்களை விளையாடுகிறாரோ, ஃபகஅன்னமா சபக யதஹு ஃபீ லஹ்மி ஹின்ஸீரின் வ தமிஹி, அவர் தண்ட 2 கையையும் பன்றி இறைச்சியிலும் பன்றியின் இரத்தத்திலும் தோய்த்து கொண்டதை போல என்றாங்க ரசூலுல்லாஹ். பன்றி இறைச்சியிலும் பன்றியின் இரத்தத்திலும் தன் 2 கைகளையும் இப்படி பிணைஞ்ச மாதிரி. குறிப்பா எப்ப பிணையும்? பன்றி இறைச்சி தின்னக்குள்ள தான் என்ன செய்யும்? பிணைஞ்சு. இறைச்சி சாப்பிடக்குள்ள தானே பிணைஞ்சு போயிடும். அப்ப இறைச்ச சாப்பிட்ட மாதிரி என்றாங்க ரசூலுல்லாஹ். இப்படி ஒரு வர்ணனை ரசூலுல்லாஹ் வேற எந்த செய்திக்கும் சொல்லி இல்லை. இந்த செய்தியை தவிர சஹீஹ் முஸ்லிம்ல கருத்து முரண்பாடு இல்லாமல் பலம் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட செய்தி. சஹீஹ் முஸ்லிம்ல புரைதா ரலியல்லாஹு அன்ஹு 6033. நர்தஷீர் என்ற விளையாட்டை மட்டும்தான் குறிக்கும், மற்ற விளையாட்டை குறிக்கான்னு சொல்லக்கூடாது. எல்லாம் காய் விளையாட்டு தான், எல்லாமே காய் விளையாட்டு தான். செஸ்ஸை குறிக்கும், சக்கப்லான்ஸை குறிக்கும், பல்லாங்குழியை குறிக்கும், எல்லாத்தையும் என்ன செய்யும்? எல்லாத்தையும் இது குறிக்கத்தான் போதும். அதனால நாங்கள் என்ன செய்யணும்? டைமை வேஸ்ட் ஆக்க கூடாது. கொஞ்சம் பேர் டைம் பார்த்து கிளம்பலாது. இஃப்தாருக்கு டைம் போகுது இல்லையா? என்னடா இவ்வளோ டைம் போச்சு, இந்த ஒரு அவரும் போகுது இல்லை என்னது அதை நினைச்சுக்கிட்டு விளையாடுறது. முன்னுக்க அந்தந்த இடங்கள் எல்லாம் இதை போட்டு வச்சுக்கிறாங்க. புள்ளகளை கூட இதில் நாங்கள் பழக்கக்கூடாது. புள்ளகளை கூட என்ன செய்யக்கூடாது? இதுக்கு நாங்கள் பழக்கக்கூடாது. சின்ன புள்ள தானே இதை விளையாடக்கூடாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னோட வீட்டை கூலியை கொடுத்துருந்தாங்க. அதில் இந்த விளையாட்டு விளையாடுன்னு கேள்விப்பட்டு விட்டு வெளியே போட்டாங்க அவங்கள. விளையாட்டா நீங்கள் இந்த வீட்டில் இருக்க வேணான்னு சொல்லி. அன்புள்ள சகோதரர்களே, இதை நாங்கள் என்ன செய்யணும்? இந்த மாதிரியான விளையாட்டுக்களை அவர்களுக்கு நாங்கள் பழக்கக்கூடாது. இது குறிப்பாக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். கடைசியாக நான் விடுபட்ட ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், அதை கர்ப்பிணி பெண்களும் பாலூட்டும் தாய்மார்களும் நோன்பை விடலாமா இல்லையான்ற ஒரு சப்ஜெக்டும், கலா செய்யணுமா இல்லையான்ற ஒரு கருத்து முரண்பாடும் அதிகமாகவே இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் சுருக்கமாக என்ன விளங்கணும் என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, அதாவது கர்ப்பிணி தாய்மார்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு நோன்பை விடுவதற்கு கர்ப்பிணி தாய்மார் மட்டுமல்ல, சக்தி யாருக்கு இயலாம போகுதோ,
உடல் கஷ்டம் என்ற நிலைமைக்கு ஆகுதோ அவர் நோன்பை விடலாம் என்றது அனுமதி இருக்கு. அதில் யாரும் கருத்து முரண்படலை. ஆனால் அவர்கள் கலா செய்யணுமா இல்லையா என்ற ஒரு கருத்து முரண்பாடுகிறத பார்க்குறோம். சிலவர்கள் என்ன சொல்கிறாங்க, சிலர்கள் அவர் பரிகாரமாக ஏழைகளுக்கு நோம்பளிச்சிட்டா சரியன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது தவறான கருத்து. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் யாருக்கும் குர்ஆனில் சலுகை கொடுக்கல. மன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யசும்ஹு. யார் ரமலான் மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு பிடிங்கிறது அல்லாஹ் தாலா சொல்லிக்கிறான். இன்ன நாட்கள் பிடிக்க தேவையில்லைன்னு அல்லாஹ் தாலா சொல்லலை. விதிவிலக்கு 2 பேருக்கு அல்லாஹ் கொடுத்து காட்டுறான். யாருக்கு? பிரயாணிகளுக்கும் நோம்பாளிகளுக்கும் அல்லாஹ் தாலா கொடுத்துட்டு வேற நாட்களில் பிடிங்கன்றான். வேற யாருக்கும் நோன்பு பிடிக்க தேவையில்லைன்னு சொல்லலை. அதனால நோன்பு பிடிக்க தேவையில்லைன்னு இருந்தால்தான் அவர் ஏதாவது தர்மம் செஞ்சா சரியன்ற அர்த்தம். நோன்பு புடிங்கன்ற பட்டியலில் எல்லாரும் வராங்க, அப்படியா இல்லையா? எல்லாருமே நோன்பு புடிங்கன்ற பட்டியலில் வராங்க. அப்ப கட்டாயம் அவர் என்ன செய்யணும்? கலா செஞ்சுதான் ஆகணும். கலா செஞ்சுதான் ஆகணும். இதுக்கு அனஸ் இப்னு மாலிக் அல் கஅபி, அனஸ் இப்னு மாலிக் அல் அன்சாரி அல்ல, அனஸ் இப்னு மாலிக் அல் கஅபியோட ஒரு ஹதீஸை சொல்றாங்க. அந்த ஹதீஸில் கூட கலா செய்ய தேவையில்லைன்றதுக்கு ஆதாரம் இல்லை. கட்டாயம் அவர்கள் கலா செய்ய வேண்டும், கட்டாயம் கலா செய்ய வேண்டும். ஆனால் அவர்கள் நோன்பை விடலாம், அவர்கள் நோன்பை விடலாம். சிலருடைய கேள்வி என்னென்னா, ஒரு வருஷம் கர்ப்பிணி ஆகிக்கிறாங்க, அடுத்த வருஷம் பால் விட்டுறாங்க, மறுபடியும் கர்ப்பிணியாக மாறுறாங்க, மறுபடியும் பால் விட்டுறாங்கன்னு வைங்களேன். அப்போ கிட்டத்தட்ட 8 வருஷம் பேத்துறது எப்படி நோன்பு பிடிக்கிறேன்னு கேட்குறாங்க. நான் கேட்குறேன், ஒரு ஆள் பிரயாணி ஆகிறார், 29 நோம்பே விட்டுட்டாரு, பெருநாளை பிறகு மவுத் ஆகிட்டார், அவர் என்ன செய்யறது? பெருநாளை பிறகு ஒரு அடுத்த நாள் மவுத் ஆகிட்டார். ஒரு ஆள் நோயாளி ஆகிறார், பெருநாள் முடிஞ்சோடனே மவுத் ஆகிட்டார், அவர் நோன்பு பிடிக்கல, அவர் என்ன செய்யறது? இதே கேள்வி தான் கர்ப்பிணிக்கும் பால் விட்டுற தாய்மா இருக்கும். அதுக்கு என்ன பதில்? அதே பதில் தான் இதுக்கும். அப்படித்தானே? நோயாளி பிரயாணிக்கும் நோன்பு பிடிக்காமிக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். அவர் மவுத்தாக வாய்ப்பு இல்லையா? கலாசையா மௌத்தாக வாய்ப்பு இருக்கு. அல்லாஹ் என்ன பார்ப்பான் தெரியுமா? உனக்கு அவகாசம் வழங்கப்பட்டு நீ பிடிச்சியா, பிடிக்காம இருந்தியா? அதான் பாருக்கிறேன். 10 வருஷம் அப்படியா, 11ஆம் வருஷத்துக்கு நோன்பு பிடிங்க, மாசத்துக்கு 3 பிடிங்க, 10 மாசத்துல 30,000, 10 மாசத்துல 30,000 இயன்ற அளவுக்கு முயற்சி செஞ்சு பிடிக்கிற ஒரு காலம் வரும். அதற்கிடையில் நீங்கள் மரணித்தால் உங்கள் மீது குற்றம் இல்லை. வணங்கிட்டா? உங்கள் மீது குற்றம் இல்லை. அசருக்கு பாங்கு சொல்லுது, பள்ளிக்கு போறாரு, இடையில மௌத்து. வணங்கிட்டா? பள்ளிக்கு போகணும்னு நினைக்கிற, ரெடி ஆகிறார், இடையில மௌத்து. அவர் குற்றமா? குற்றவாளி இல்லை. எதுக்கெல்லாம் குற்றம் பிடிப்பான்? சந்தர்ப்பம் கிடைச்சி செய்யாட்டிதான். அதனால் அது ஒரு கேள்வியாக இல்லை. கட்டாயம் அவர்கள் கலா செய்ய வேண்டும். அதை நாங்கள் என்ன செய்யணும்? புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த ரமலானை இயன்ற அளவுக்கு நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியல் புரிவானாக. இன்ஷா